माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माई की जय। हरि गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मंत्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। பாபாவினுடைய அருட்பெரும் கருணையினால ஜெகத்மாதாவான அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயினுடைய திவ்யமான சரித்திரத்தை முழுமையாக சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அன்னையினுடைய விஷயங்கள் ரொம்ப அளவில்லாததாக இருக்கிறதுனால என்னவோ எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரியல. அவ்வளோ இருக்குது அன்னையினுடைய விஷயங்கள். இந்த அதிதேவதை நூலில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த சாயிநாத சமஸ்தானத்தின் அதிதேவதை என்று சொல்லக்கூடிய இந்த அடியன் எழுதின அந்த நூலில் 55 அத்தியாயம் 55 அத்தியாயம் இருக்குதுல. ஆகையினால் அது எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. ஆனால் அன்னையை பற்றிய ரொம்ப முக்கியத்துவமான விஷயங்களை சொல்லணுன்றதுக்காக ரொம்ப முக்கியமான விஷயங்களை எடுத்து தான் அடியன் உங்கள் எல்லாருக்கும் சொல்லின்னு இருக்கேன். அன்னையை பற்றிய பலவிதமான விஷயங்கள் ஆதாரபூர்வமாக நிறைய விஷயங்கள் சதறி கிடக்கு, நிறைய நூல்களில் சதறி கிடக்கு. டாக்டர் வின்னியம்மா பாபாவினுடைய அருட்பெரும் கருணையினால் அன்னை ராதாகிருஷ்ணமாயை பற்றி அவங்களால முடிஞ்சளவு தேடி பல விஷயங்களை சேகரித்து வின்னியம்மா தன்னுடைய பூத உடலை விடுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசினாங்க. அந்த வீடியோலேருந்து நிறைய விஷயங்களை அடியன் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, பற்பல விதமான பாபாவினுடைய பக்தர்களால் மராட்டி புஸ்தகத்தில் எல்லாம் நிறைய விஷயங்கள் சான்றோர்கள் மூலமாக தேடி கண்டறிந்து எங்கேயும் அடியன் போல் இதே இப்போ நான் பேசுகிறேனே இதே ஆலயத்தில் இதே இடத்துல உட்கார்ந்தபடி தான் இந்த நூலை அடியன் எழுதணும். ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான பக்தியினுடைய சரித்திரத்தை எழுதுகையில் பலவிதமான தெய்வானுபவங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த தெய்வானுபவங்களுடைய அடிப்படையிலையும் சுவாமி கொடுத்ததை போல பல விஷயங்கள் அதில் கோர்க்கப்பட்டது. அதை கற்பனை அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ஏன்னா அடியனுக்கு வந்த விஷயங்களும் ஆல்ரெடி அன்னையை போன்று வாழ்ந்த பக்தர்களுடைய சரித்திரங்களை எடுத்து பார்த்தா சமமாக இருக்குது. அதை அப்புறம் படித்து பார்த்தா தான் தெரியுது, ஓஹோ அப்போ சுவாமியுடைய பூர்ண கிருப்பை தான் அப்படின்றது அடியனுக்கு சத்தியமாச்சு. அன்னை ராதாகிருஷ்ணமாயி 1906 ஷிரடி சேத்திரத்துக்கு வந்ததாக நம்ம கடந்த பதிவுகளில் பார்த்தோம். வந்ததோடு மட்டும் இல்லாமல் குருநாதன் கிட்ட தன்னையே பூர்ணமாக சமர்ப்பணம் செய்து தரிசன மாத்திரத்தில் தானற்ற நிலையில் அவங்க தன்னையே குருநாதனுடைய திருவடிக்கு பூர்ணமாக அர்ப்பணித்து சரணாகதி ஆயிட்டாங்க. அன்னைக்கு சுந்தராபாய் சீர்சாகர் அவங்க அம்மா அப்பா பேர் வச்சது. ஆனால் பாபா ராதாகிருஷ்ணமாகின்ற அந்த அன்னையனுடைய உண்மை ரூபத்தை கண்டறிந்த அந்த தீட்சா நாமத்தை குருநாதர் கொடுத்தார். பாபா வாழக்கூடிய அந்த குக்கிராமத்தை பெரிய சமஸ்தானமாக மாற்றணும், அந்த சமஸ்தானத்தினுடைய சாய் மகராஜனுடைய பெருமையை சேர்க்கணுன்றதுக்காக அன்னையானவள் ஷிரடி சேத்திரத்தில் பலவிதமான மாற்றங்களை பல பேர் எதிர்த்தாலும் துணிந்து செயல்பட்டாங்க. துணிந்து செயல்பட்டு அதில் வெற்றியும் கொண்டார்கள். அந்த விதத்தில் குரு பூர்ணிமா, ஸ்ரீராமநவமி, கோகுலாஷ்டமி, கூட்டு வழிபாடு, சாயிநாம ஜபம், சாயிநாம சப்தாகம், பாபாவினுடைய ஒவ்வொரு விதமான சேவைகள், சாவடி ஊர்வலம், இது போன்ற எண்ணற்ற சேவைகள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. பாபாவுக்கு டெய்லி காத்தால டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு அவர் சாவடி ஊர்வலத்தில் போகும்போது சாவடியினுடைய அலங்கார வைபவங்கள், துவாரகாமினுடைய அலங்கார வைபவங்கள்,
குருநாதர் நடந்து போகக்கூடிய பாதையெல்லாம் எப்படிப்பட்ட வைபவத்தோட அம்மா தன் பாதம் கூட படாத அளவுக்கு குரு பக்தி செய்து அந்த பக்தியினுடைய விசேஷத்தை பல பக்தர்களுக்கு காட்டி அவர்களும் அதை கடைபிடித்து நல்ல விதமான பலன்களை பெற்றதா நம்ம நிறைய அனுபவித்தோம். அந்த விதத்தில் பாபாவினுடைய சாயி சச்சரிதத்தில் குறிப்பிடாத 4 பக்தர்கள். பாபாவுடைய சச்சரிதத்தில் அது பூர்ணமான புஸ்தகமா அப்படின்னா பூர்ணமான புஸ்தகமே இல்லை சாயி சச்சரித்திரம். என்னப்பா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உண்மைதான். ஏன் அப்படின்னா சாயி சச்சரித்திரமானது ஹேமாந்த் பந்த் அவர்களால் எழுதப்பட்டாலும் பூர்ணமான நூலா அப்படின்னா பூர்ணமான நூல் இல்லை. அதில் குருநாதர் எதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சாரோ அதெல்லாம் கொடுத்துட்டார் படிப்பினைகளாக. ஆனால் அந்த சாயி சச்சரித்திரத்தில் இடம்பெறாத பக்தர்கள் நிறைய பேர் உண்டு. அது எல்லாத்தையும் தொகுத்து பற்பல விதமான அடியார்கள் பற்பல விதமான நாமங்களை இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பிவி நரசிம்ம சுவாமிகள் லைஃப் ஆஃப் சாய்பாபான்ற நூல் நிறைய கொடுத்துருக்கார். கண்கண்ட தெய்வன்ற நூல் கொடுத்துருக்கார். நிறைய நூல்கள் அவர் கொடுத்துருக்கார். அதுலேருந்து நிறைய தொகுத்து தான் இந்த நூலானது எழுதப்பட்டது குரு கிருப்பையால். அப்படியாக சாயி சச்சரிதத்தில் இடம்பெறாத அந்த 4 பக்தர்கள் தான் அன்னை ராதாகிருஷ்ணமாயியை உணர்ந்த பக்தர்கள். அப்படி யார் அந்த 4 பக்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாயினுடைய அந்த ஆத்ம ரூபத்தையும் அன்னையினுடைய அந்த சுய அடையாளத்தையும் அன்னையினுடைய அந்த குரு பக்தியினுடைய மேன்மையையும் அன்னையினுடைய அந்த உத்தமமான சேவையையும் உணர்ந்து அதில் தெய்வீகத்தை பார்த்து அந்த அன்னையினுடைய உண்மையான ரூபத்தையும் பார்த்து அந்த 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 லயத்தில் தானும் லயமாகி ஆத்மீகத்தில் முன்னேறின பக்தர்கள் இந்த 4 பக்தர்கள். 4ன்றது கம்மியாக தான் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இதில் பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்தேன். எல்லாருமே முன்னேறி இருக்காங்க. அதில் இந்த 4 பேர் ரொம்ப உயர்ந்தோங்கி விளங்கக்கூடிய நிலையை பெற்றாங்க. யாருப்பா அது கொஞ்சம் பேரை சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறீங்களா? சொல்கிறேன். எம்பி ரேகே அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் இந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் அவர். அடுத்து யாரு பண்ணா வாமனராவ் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளை எப்படியாவது தரிசனம் பண்ணணும்னு நினைத்த ஒரு உத்தமமான விவேகானந்தர் போல ஒரு வீர துறவின்னு சொல்லலாம் அவர் வாமனராவ் பட்டேல். எம்பி ரேகேன்ற பேரு சாயி சச்சரிதத்திலே கிடையாது. வாமனராவ் பட்டேல் அப்படின்ற பேரும் சச்சரிதத்திலே கிடையாது. அடுத்து யார்? அவஸ்தி, புருஷோத்தம அவஸ்தி அப்படின்ற பேரும் சாயி சச்சரிதத்தில் கிடையாது. ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர், அவருடைய திருநாமமும் சச்சரிதத்தில் கிடையாது. இந்த 4 அடியவர்களுடைய விஷயங்களை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த 4 அடியவர்கள் ராதாகிருஷ்ணமாய் அன்னை கூட பல வருஷங்கள் பயணம் செஞ்சவங்க, ஆத்மீக லாபத்தை அடைஞ்சவங்க. இவங்களால் மட்டும்தான் அன்னையை பூர்ணமாக உணர முடிஞ்சது. அன்னையினுடைய கிருப்பையினால் பாபாவை அவங்க ஈஸியாக உணர்ந்தாங்க. இன்றைக்கும் அடியார்கள் மூலமாக பகவானை ஈஸியாக உணர்ந்துடலாம், ஸ்ட்ரைட்டாக போய் பகவானை உணர முடியாது. அப்போ அடியார்கள்னு ஒருத்தவங்க வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட அடியவராக அன்னை ராதாகிருஷ்ணமாயை கொண்டு சாய்நாதர் கிட்ட செய்யக்கூடிய அந்த குரு பக்தியினுடைய மேன்மையை விசேஷத்தை அப்படி கற்றுக்கொண்டார்கள். லைஃப் ஆஃப் சாய்பாபாவில் புரந்தரேன்னு சொல்லக்கூடிய அவருடைய அத்தியாயத்தில் பிவி நரசிம்ம சுவாமியில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, பாபாவின் காதலர்கள் அப்படின்ற தலைப்பு கொடுத்து பாபாவினுடைய பிரேம ரத்தினங்கள் அப்படின்ற இன்னொரு தலைப்பும் கொடுத்து 3 பேரை மட்டும்தான் அவர் குறிக்கிறார். யார் பேர் அப்படின்னா, பாபா கிட்ட பிரேமையா ரத்னமா திகழ்ந்தது முதல்ல அன்னை ராதாகிருஷ்ணமாயின்ற பேரை கொடுத்துருக்கார். 1, 2வது அப்துல் பாபா, 3வது புரந்தரே அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர். இந்த 3 பக்தர்களை பற்றின முழுமையான தகவல்கள் அவ்வளவா கிடைக்கல. அதுதான் பெரிய துர்லபமான விஷயம். 3 பேருமே அப்படி குருநாதர்கிட்ட பக்தி பண்ணியிருக்காங்க. நம்மளாம் நிறையா மகள்சால்பதி, தீட்சித், ஹேமந்த் பந்த் இவங்களுடைய பக்தியெல்லாம் நம்ம சச்சத்தில் எங்கெங்கயோ படிக்கிறோம். ஆனால் அன்னை ராதாகிருஷ்ணமாயை பற்றியோ
புரந்தரே அவர்களை பற்றியோ வாமனராவ் பட்டேலை பற்றியோ ரேகே போன்ற பக்தர்களை பற்றியோ படித்தோமேயானால் பக்தியினுடைய அந்த உயர்ந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். குரு பக்தி. அப்படியாக ரேகே அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர் ராதாகிருஷ்ணமாயிக்காகவே வந்த அங்கித குழந்தைகள். ராதாகிருஷ்ணமயமா அதை எடுனா எடுப்பாங்க, அங்கே போவாதனா போக மாட்டாங்க. ராதாகிருஷ்ணமயமா கிழிச்ச கோட்டை அவங்க தாண்ட மாட்டாங்க. அப்படி பக்தி. ராதாகிருஷ்ணமாய் அன்னையையே குருவாக கொண்டவர்கள். பாபா சத்குரு பரம்பொருள். அந்த பரம்பொருளை அடையறதுக்கான மார்க்கத்தை காட்டக்கூடிய குரு அன்னை ராதாகிருஷ்ணமாய். அதனால தான் காகா சாஹிப் தீட்சித் அன்னை ராதாகிருஷ்ணமாய்க்கு ஒரு பட்டம் கொடுத்தார். கடைசி இதில் சொல்லியிருந்தேன், சாயி பக்திக்கே இவள் ஆச்சாரியால் அப்படின்ற பட்டம். ஆச்சாரியால்னா குருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஸ்தானம் அன்னை ராதாகிருஷ்ணமாய்க்கு. விஷயத்துக்கு வருவோம். ரேகே அப்படின்னு சொல்லக்கூடிய பாபாவினுடைய பரமபக்தர், அன்னையினுடைய சிறு குழந்தை. இந்த ரேகே அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1910 அவர் ஒரு நல்ல பக்தர். அவருடைய குலதெய்வம் அம்பாள். அம்பாளுடைய ரூபத்தையும் அந்த லாவண்யமான சொரூபத்தையுமே பார்த்து பார்த்து தியானம் பண்ணி ஜபம் பண்ணி பிராணாயாமம் பண்ணி ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்ச ஒரு உத்தமமான பக்தர். அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஃபாலோ பண்ணக்கூடியவர். ஏன்னா அம்பாலான கொல்கத்தா காளி தனக்கு பூஜை பண்ண ராமகிருஷ்ண பரமஹம்சனுக்கு தரிசனம் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? தரிசனம் கொடுத்த அதை போலவே தானும் பக்தி பண்ணணும்னு நினைத்து செய்யக்கூடிய பக்தர் இந்த ரேகேன்னு சொல்லக்கூடிய பக்தர். கொஞ்ச நாள் அம்பாள் பக்தராக இருந்தவர் காலம் மாற நாராயணனுடைய பக்தராகிட்டார். ரவிவர்மா ஓவியத்தில் துருவன், அந்த நாராயணனுடைய பக்தன் துருவன், சின்ன குழந்தை பையன், அவருடைய ரூபமும் நாராயணனுடைய ரூபமும் இருக்கு. துருவனுடைய போட்டோவை கிழிச்சுட்டு தன் போட்டோ ஒட்டி வச்சாராம். அப்படி பக்தி. அப்படியாக நாராயணன் மேல காதல் கொண்டார். அப்படியே 1 hour அப்படியே பார்த்த வண்ணம் கண்களை மூடாம இமைகளை மூடாம இருப்பாராம். அப்படி ஒரு தியானம், அப்படி ஒரு ஞானமும் அவருக்கு இருந்திருக்கு. சங்கீதத்தில் நல்ல வித்வானா இருந்தாராம். நல்லா பாடுவாராம். தன்னை மறந்து நிறைய பாடல்கள் கவிதைகள்லாம் எழுதுவாராம். அப்படி உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடியவர். அவருக்கு 1910 ஒரு கனவு வருது. என்ன கனவு அப்படின்னா, பெட்டில் அவர் தூங்குறார். திடீர்னு உள்ளுக்குள்ளேருந்து அவருடைய ஆத்மா வெளில வருது. தான் தூங்குறத தானே பார்க்குற மாதிரி ஒரு காட்சி. அதாவது தேகாத்ம புத்தி பாவனை போய் தான் வேறு இந்த உடல் வேறுன்ற பாவம். அதெல்லாம் ஆத்ம விசாரத்தில் போனீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் புரியும் அதனுடைய தத்துவம். 2வது கனவு, ஸ்ரீமன் நாராயணன் கூட இருக்கார், இவர் பக்கத்தில் இருக்கார். நாராயணன் பக்கத்தில் ஒரு ரூபமானது தெரியுது. நாராயணன் ரேகேவை கூப்பிட்டு சொல்றார், இதோ இந்த ஷிரடி சாய்பாபா தான் உன் குரு, கெட்டியமாக பிடிச்சிக்கொன்றார் நாராயணனே. அடுத்ததா ஒரு கனவு, ஆகாய மார்க்கமாக அவர் பறந்து போறார். கீழே ஒரு கிராமத்தில் இறங்குறார், ஷிரடின்ற கிராமம். துவாரகாமாய் எங்கே இருக்கு, பாபாவை பார்க்கணுன்றார். கனவுலே ஒரு ஆள் வழிகாட்டுறார். நேராக துவாரகாமாய்க்குள்ள போறார். போன உடனே பாபாவை பார்த்த உடனே கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறார். ஓ, நீயா என்னை தேடி வர்றது, நான்ல உன்னை தேடி வரணும்னு சொல்லி ரேகே பாபாவுடைய திருவடியில் விழுந்தார். பாபா ரேகேவோட திருவடியில் விழுறாராம். இப்படிப்பட்ட கனவோட அந்த கனவு கலையுது. உடனே இந்த பாபான்றவர் யார், நம்ம பாபாவை போய் பார்க்க போகணுன்ற ஒரு எண்ணத்தில் ஷிரடி கிளம்பி உண்மையாகவே போகிறார் முதலா. அதே போல் கனவு காட்சியில் கண்டதை போலவே துவாரகாமைக்குள்ளே போகிறார். நிறைய பக்தர்கள் சூழ்ந்திருக்காங்க. பாபா நீட்டிய காலோட பக்தர்களுக்கு அருள்பாலிச்சின்னு இருக்கார். தூரத்திலிருந்து பார்க்கிறார். ரேகேவை கண்டுக்கவே இல்லை. உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். லயமாயிட்டு அவருடைய ஹிருதயம். லயமானதுனால பாபாவை உட்கார்ந்து தியானம் பண்ணுறார். பண்ணிட்டு இருக்கும்போது கூட்டம் எதுவுமே இல்லை, பாபா மட்டும்தான் இருக்கார். அப்போ ரேகே உள்ளே போகிறார். அப்போ பாபா சொல்கிறாரா,
நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தா யாராவது நம்ம வீட்டு குழந்தைங்கள பார்ப்போமா, அதை போல் நீ என்னுடைய குழந்தை அப்படின்றாராம். அதே சமயத்தில் பாபாவுடைய அனுகிரகத்தோட பாபா சொல்கிறார், நீ ராதாகிருஷ்ணமாயியோடைய ஷாலாவில் போய் தங்குன்றாராம். நீ ராதாகிருஷ்ணமாயினுடைய ஷாலாவில் போய் தங்கு அப்படின்றது உத்தரவு. முதல்ல அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய ஷாலாவுக்கு அவர் போகிறார். முதலாக போகிறார். போன உடனே குடிசை, சின்ன குடிசை தான், ஆனால் விஸ்தாரமான இடம், சுற்றி நல்ல பிருந்தாவனமான அந்த துளசி எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். ஒரு விதமான ஆக்கர்ஷணம் அந்த இடத்துல ஷாலாவில் அவரோட ஹிருதயத்தில் உதிக்குது. உள்ளக்குள்ளே போய் பார்த்தா தேஜஸ்வியான ஒரு பெண் உட்கார்ந்து ஜபம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியை காண்றார். உடனே வா வா, உனக்காக நான் இங்கே எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ற ஒரு குரல், அன்னையினுடைய குரல். திடீர்னு இவர் பார்க்குறார், யாராது அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா. யாரு? நம்ம அன்னை ராதாகிருஷ்ணமாய். அம்மா ஏந்திரிச்சாங்க, வாவான்னு சொல்லி ரேகேவை உபசரித்தாங்க. உபசரித்ததோட மட்டும் இல்லாமல் அதே தருணத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சனுக்கு எந்த தேவியானவள் பைரவி குருவாக இருந்தார்களோ அதே ரூபத்தோட அம்மா ரேகே அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தாங்க. பாபா முலே சாஸ்திரிக்கு அவருடைய குருநாதனா தரிசனம் கொடுத்ததை போல இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு குருவான பைரவி தேவியாக ரேகே அவர்களுக்கு அம்மா தரிசனம் கொடுக்குறாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க, அன்னை எந்த அளவு உயர்ந்த நிலையை சாய்நாதர் அம்மாவுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்றத நம்ம உணரலாம். ஆடி போயிட்டார், நமஸ்கரிச்சு அம்மானு காலில் விழுந்தார். அன்னை ராதாகிருஷ்ணமாயி ரேகே அவர்களை தன்னுடைய குழந்தையாகவே பாவிச்சாங்க. அவருக்கு வயசு பெரிய வயசு, இந்தூர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, அவர் ஜட்ஜி. ஆனால் அம்மாவுக்கு வயசு 33, பையனுக்கு வயசு அதிகம், குழந்தைக்கு வயசு அதிகம். ஸோ ரேகே அவர்களை தன்னுடைய குழந்தையாகவே பாவிச்சு ஷாலாவில் அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்தாங்களாம். அதே ஷாலாவில் ஆத்மீக சாதனைகள் எல்லாம் ரேகே அவர்களுக்கு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. குருவாக இருந்து ஜபம் எப்படி பண்ணுறது ஆல்ரெடி அவருக்கு தெரியும். ஆனால் குருமுகமான உபதேசம் பெற்று குருமுகமாக சொல்லி கொடுத்தா அதனுடைய பவர் ஜாஸ்தி இல்லையா, அதனுடைய வீரியம் ஜாஸ்தி இல்லையா? அதனால் குருமுகமாக அன்னை ராதாகிருஷ்ணமாயி ரேகே அவர்களுக்கு ஜபம், தபம், யோகம், ஞான ரீதியான சாஸ்திரங்கள் கொண்ட விஷயங்கள், உபனிஷத்து, கலை, ஞானம், இது போன்ற எல்லா விஷயத்தையுமே கற்றுக் கொடுக்குறாங்களாம். ஆத்மீக சாதனாவை அவர் அங்கே பயிற்சி எடுக்கிறார். சில சமயத்தில் அவர் ஊருக்கு போயிட்டு திருப்பி வரத்துக்கு முன்னாடி பாபா என்ன பண்ணுவார் அப்படின்னா, டெய்லி ராதாகிருஷ்ணமாக்கி ஒரே ஒரு ரொட்டி மட்டும்தான் பாபா கொடுத்து அனுப்புவார், தன்னுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தை. அன்னைக்கு 2 ரொட்டியே கொடுத்து அனுப்புகிறார். யாருக்கு எதுவும் புரியல, என்னடா பாபா என்னைக்கும் இந்த ராதாகிருஷ்ணமாக்கி ஒரு ரொட்டி தான் கொடுப்பாரு, இன்றைக்கி நம்ம 2ஆ கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டாங்க எடுத்துகிட்டு போகிறவங்க. ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு தன் பையன் வர போகிறான், ரேகே வர போகிறாருன்னு அப்படின்னா உண்மையாகவே ரேகே வந்தார். ரேகே வர சமயத்துலலாம் நிறைய பக்தர்கள் அந்த இடத்துல சத்சங்கமான முறையில் பலவிதமான ஆன்மீக வாக்குவாதம் எல்லாம் ஏற்படும். இதிகாசத்தை பற்றி, புராணத்தை பற்றி, உபநிஷத்தை பற்றி, இந்த மோட்சத்தை அடையறதுக்கான மார்க்கத்தை பற்றின நிறைய வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படுமா அன்னையினுடைய ஷாலாவில். அன்னையினுடைய அந்த ஒவ்வொரு சொல்லும் அதுக்கு எதிர்த்து யாரும் பேச முடியாதபடிக்கு இருக்குமா. இவளை எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் முண்டி அடிச்சுட்டு வந்தாலே தோத்து தான் போவாங்களாம். அன்னையினுடைய ஞானம் அப்படி. ஜெகத் மாதா கிட்ட மோத முடியுமா யாராவது? மோத முடியாது இல்லையா? அதை போல ரேகே அவர்களுக்கு பலவிதமான பயிற்சிகள் அன்னையினுடைய ஷாலாவில் கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, டாக்டர் பிள்ளை ஒரு முறை சித்தார் வாசிக்கிறார், அதுக்கு ஏற்றாற் போல அன்னை ராதாகிருஷ்ணமாயி நடனம் புரிகிறாங்களாம்.
நடனம் புரியும் பொழுதே மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த உடனே ஐயோ அம்மாவுக்கு என்னமோ ஆயிட்டே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறார். அப்போ தான் தெரியுது அது உயர்ந்த யோக நிலை, உயர்ந்த சமாதி நிலையில் அம்மா இருக்கிறதா அவர் புரிந்து கொள்கிறார். ரேகே ஒரு முறை ஷாலாவில் தன்னை மறந்து திடீர்னு உட்காந்து பேப்பரில் பாடல் எழுதுகிறார், ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டை வந்து ராதாகிருஷ்ணமாயி அன்னைக்கிட்ட ரேகே வந்து பாடி காட்டுறார். அம்மா அம்மா இந்த பாட்டு நான் எழுதியிருக்கேன் குரு கிருப்பையினால, இதுக்கு நீதாம்மா இசை அமைக்கணும்னு உடனே அம்மா அதுக்கான இசை அமைக்கிறாங்க. இசை அமைச்சதுக்கு அப்புறமா உடனே பாபா கிட்டேருந்து ஆள் வரார் ஒருத்தர், பாபா அவங்களை சீக்கிரம் கூப்பிட்டார் அப்படின்னு. பாபா கிட்ட ரேகே போனார். ஷாலாவில் என்ன நடக்குதுன்னு பாபாவுக்கு தெரியும். அதனால அந்த பாட்டை யார் எழுதுனது அப்படின்னு கேட்குறார். சுற்றி உள்ளவங்க என்னடா அது பாபா திடீர்னு இவரை பார்த்து யார் அந்த பாட்டை எழுதுனதுன்னு கேட்குறார். என்னுடைய குரு எழுதினார் பாபா. ஓ, எனக்கு அவரை அறிமுகப்படுத்த முடியுமான்னு கேட்குறார் பாபா. என்னுடைய குரு எழுதினார் பாபா. பாபா தான் சொல்கிறார் இவர், ஆனால் அவரை எனக்கு அறிமுகப்படுத்த முடியுமா அப்படின்றார். அவர் என்னிலிருந்து இந்த பாட்டை எழுதினார் பாபா. ஓ, அவர் உனக்கு மானசீகமான குருவா? ஆமாம் பாபா, அவர் எனக்கு மானசீகமான குரு தான் அப்படின்னார். சரி, இந்த பாட்டுக்கு யார் இசையமைச்சது அப்படின்னு கேட்குறாரு. யார் இசையமைச்சா அப்படின்னா என்னுடைய அம்மா ராதாகிருஷ்ணமாயி தான் இசையமைச்சாங்க. அவளை நீ கூப்பிட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே, நீ பாட அவள் இசையமைக்க இந்த இடம் நல்லா இருந்திருக்கும் இல்லையா அப்படின்ன பிறகு ரேகே சொன்னாராம். அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணமாயி பாபா முன்னாடி கூட நிற்க மாட்டாங்களாம். ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த சில பேருடைய அந்த தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத போட்டி பொறாமைகள்னால அன்னை பாபா கிட்டையே வரமாட்டாங்க. ஆனால் தூரத்தில் நின்றபடியாகவே பாபாவை ரசித்து அனுபவித்து குருநாதருக்கான எல்லா விதமான சேவைகளையும் அம்மா பண்ணுவாங்களாம். அவ்வளவா துவாரகாமைக்கு அம்மா வரமாட்டாங்க. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ விஷயங்கள். ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலே 1008 பிரச்சனை, நீயா நானா பெரியவன். ஆனால் ஒரு ஊரில் எங்கிருந்தோ வந்த இந்த அன்னை இவ்வளோ விஷயங்களை எடுத்து பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த அன்னையினுடைய பக்தியையோ ஒரு ஞானத்தையோ வைராக்கியத்தையோ உணராத சில பேர்கள்னால அன்னை வந்து துவாரகாமைக்கே வரதில்லை. பாபா இல்லாத பொழுது துவாரகாமாய் வந்து சுத்தப்படுத்தி எல்லா விதமான சேவைகளையும் அம்மா பண்ணுவாங்க. அப்படியாக பாபா கிட்ட ரேகே மகராஜ் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் அம்மாவா என்னுடைய தாயாகி ராதாகிருஷ்ணமாயி நீங்கள் கூப்பிடாம அம்மா துவாரகாமாய்க்கு வரமாட்டாங்க பாபா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லிடுவார். ரேகே அவர்கள் வந்து ராதாகிருஷ்ணமாயி அன்னையை பார்க்கக்கூடிய பார்வை கோணம் இருக்கே, பாபாவினுடைய யோகமாயாகவே அவர் பார்த்தார். யோகீஸ்வரியாக, சித்த யோகினியாகவே ரேகே அவர்கள் ராதாகிருஷ்ணமாயை உணர்ந்தார். ஏன்னா தன் மனதில் ஓடக்கூடிய எண்ண ஓட்டங்களை பாபா எப்படி அறிந்து ஏதோ ஒரு கிருபை பண்ணுறாரோ அதை போலவே அன்னை ராதாகிருஷ்ணமாயையும் உணர்ந்து கொண்டு ரேகே அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணி வைக்கிறாங்களாம் அம்மா. அன்னையினுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் ரேகே அவர்களுக்கு நல்லா வெளிச்சமாக தெரிஞ்சுதான். ஏன்னா ரேகே அவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்ததான பக்தர். ஸ்ரீமன் நாராயணனே இவர் தான் அவன் குரு, இவரை நீ பிடிச்சிக்கோன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா இவருடைய பூர்வ ஜென்ம அந்த அன்பும் பக்தியும் எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம உணரணும். அப்படியாக 1916 தான் கண்ட அனுபவங்கள் எல்லாத்தையுமே ரேகே அவர்கள் வந்து சொல்கிறார். ராமநவமி உற்சவத்திலலாம் ராதாகிருஷ்ணமாய் அம்மா தண்ணி கொண்டு வருவாங்களாம் கிணத்துலேருந்து. மொத்தம் அந்த தலையில் சுமக்கக்கூடிய பானை நிறைய பானை இருக்குமா. இடுப்பில் இந்த பக்கம் பானை இந்த பக்கம் பானை. ஒரு சாதாரணமான பெண்ணால் இவ்வளவு தண்ணீர் பானைகளை சுமந்து வர முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ராதாகிருஷ்ணமாய் அம்மா துவாரகாமாய்க்கு மனித வடிவோட வரல, ஆனால் சூக்ஷ்மமாக டெய்லி பாபாவை பார்க்க அம்மா போகிறதா அவர் பார்த்துருக்கார். சூக்ஷ்மமான சொரூபத்தோட
ராதாகிருஷ்ணமாய் அம்மா டெய்லி பாபாவை தரிசனம் பண்ண துவாரகாமாய்க்கு சூக்ஷ்மமாக வந்து போகிறத ரேகே அவர்கள் உணர்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறார். அம்மா கூட ஷாலாவில் இருக்கார். பாபாவை நான் பார்த்துட்டு வரமான்னு போகிறார். போகும் பொழுதே துவாரகாமாயி படிக்கட்டில் யாரோடைய வஸ்திரமும் உரசுற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு. மேலே போய் பாபாவை பார்த்துட்டு திரும்பி ஷாலாவுக்கு வந்து, அம்மா நான் துவாரகாமாய்க்கு போனேன், யாரோ என் மேலே உரசிட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சுமா, நான் அது வேறு யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னாங்களாம் அம்மா. அப்படியாக சூக்ஷ்ம வடிவில் கூட அன்னை ராதாகிருஷ்ணமாயி டெய்லி பூத உடலோடு வந்தால் தானே இந்த சில பேரெல்லாம் வந்து அம்மா ஒரு பொறாமப்பட்டு கோபப்பட்டு வெறுப்புக்குள்ளே இருக்காங்க, அதனால் பாபா வர வேண்டாம்னு சொல்லிட்டார் இல்லையா, அவங்களுக்காகத்தான் அம்மா அங்கே வரதில்லை, துவாரகாமாய்க்கோ வேறு எங்கேயும் போகிறதில்ல. ஆனால் தன்னுடைய சேவைகளை உற்சவங்களுடைய உள் நிர்வாகம் முழுக்க அம்மா தான் பார்த்துக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. பாபா எதுக்க போய் நின்னாலும் பாபா ஏன் இங்கே வந்தால் நீ போ அப்படின்பார் கோவப்பட்டு. கல்லெல்லாம் விட்டஞ்சு அடிச்சிருக்கார் அம்மாவை. ஆனால் விட்டெறியக்கூடிய ஒவ்வொரு கல்லும் என்ன, கோபதாபத்தில் வந்த கல் இல்லை, அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் அன்னைக்கு. அப்படியாக எனக்கும் அம்மா ராதாகிருஷ்ணமாய்க்கு ஒரு பெரிய பலபரிச்சை உண்டானது. ரகத்தா போகிற பாதையில் ராதாகிருஷ்ணமாய் அம்மா நான் உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டேன். கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் அம்மாவை தூக்கிட்டு போனேன், என்னால் முடியல. அப்புறம் அம்மா என்ன தூக்கிக்கிட்டாங்க, நான் போன தூரத்தை காட்டிலும் பல மடங்கு நிறைய தூரம் அம்மா போயிட்டாங்க. அம்மா என்னை இறக்கி விடுமான்னு நான் சொன்னேன். உன்னை இறக்கி விடவா கீழே தள்ளி விட்டுருவா அப்படின்ற மாதிரி அம்மா கேட்டாங்க. நான் உன்னை தள்ளி விட மாட்டேன், உன்னை எப்பொழுதும் நான் சுமப்பேன், உன்னை ஆத்மீக பாதையில் கரை சேர்ப்பேன்ங்கிற மாதிரி அம்மா வாக்கு கொடுத்தாங்களா ரேகே அவர்களுக்கு. துவாரகாமாய்க்கு பாபாவை பார்க்க வந்த பொழுது பாபா சொன்னாராம், நானும் உன்னை சுமப்பேன், ஆயும் உன்னை சுமப்பா, ஆத்மீக ரீதியில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவோங்கிற ஒரு உறுதியையும் பாபா கொடுத்துருக்கார். அது மட்டுமல்ல, ரேகேன்னு சொல்லக்கூடிய பக்தர் ராதாகிருஷ்ணமாய் அன்னையினுடைய பார்வையில் சிறு குழந்தையாக தான் தெரிஞ்சிருக்கார். எப்படி ஒரு குழந்தைய அம்மாவானவள் பாராட்டி சீராட்டி வளர்ப்பாலோ அதை போல தான் ரேகே அவர்களை அந்த மாதிரி ஆத்மீக பாதையில் நடைபோட வச்சுருக்காங்க. ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன், சாயி நாம ஜபத்தை ரேகே அவர்களும் அன்னை ராதாகிருஷ்ணமாய் ரெண்டு பேரும் இணைந்து தான் ஷீரடி சேத்திரத்தில் முதல்ல சாயி நாம ஜபத்தையே ஆரம்பித்தாங்க, சாயி நாம சப்தாகத்தை ஆரம்பித்தாங்கங்கிறத ஆல்ரெடி முன்னாடி உள்ள பதிவில் அடியன்னு சொல்லிட்டேன். 1914 அப்போ குரு பூர்ணிமா தினம் ரேகே அவர்கள் ஷிரடிக்கு வரதா புரியல. அம்மா நிறைய அடியார்களோடு இணைந்து கொண்டு குரு பூர்ணிமா வைபவத்தை சீரும் சிறப்புமாக பண்ணுறதுக்கு பூட்டி அவர்கள்லாம் நிறைய பணம் கொடுத்துருக்கார், தட்சணை கொடுத்து ஆய்கிட்ட கொடுத்து பாபாவுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீ பிரம்மாண்டமாக பண்ணுன்னு சொல்லி பணம் கொடுக்குறார் பூட்டி அவர்கள் போல நிறையா பேர். அம்மா அந்த தட்சணையெல்லாம் வைத்து கொண்டு அந்த விழாவை இன்னும் சிறப்புமாக எப்படி கொண்டாடணும்லாம் ஐடியா பண்ணி வந்த அத்தனை ஆயிரம் பேருக்கு சாப்பாடு செலவுக்கு எல்லா விதமான உள் நிர்வாகம் இல்லையா, அவ்வளோ ஈஸியாக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கும் பொழுது ரேகே அவர்கள் வரது அம்மாவுக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் நிறைய பேர் ரேகே வருஷம் குரு பூர்ணிமாவுக்கு வருவார், இந்த வருஷம் வராரா இல்லையான்னு சில பேருடைய எண்ணம். அன்னை ராதாகிருஷ்ணமாக்கி பாபா ஒரு ரொட்டி கொடுத்து அனுப்புகிறார். கொடுத்து அனுப்பும் பொழுது இன்னொரு ரொட்டி சேர்த்து கொடுக்குறார். என்னவா, அன்னைக்கு தெரிஞ்சு போயிட்டு ரேகே வரார் அப்படின்னா. ரேகே வந்த அன்னைக்கு குரு பூர்ணிமா தினத்தன்னைக்கு 1914 அன்னைக்கு என்ன விபரீதம் நடக்குது அப்படின்னா, தன்னுடைய தியாகத்தினால அந்த குரு பூர்ணிமாவை நிகழ்த்தி காட்டுறாங்க அம்மா. அம்மாவுடைய ஷாலாவில் ராதாகிருஷ்ணமாயுடைய அந்த சமையல் அந்த உழைப்பு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவர் ரேகே அவர்கள். அம்மாவுக்கு உதவி பண்ணணுன்றதுக்காக மசாலாவை அரைக்கிறதுக்காக ஒரு அம்மிக்கல்ல ஒரு கொடகல்ல நவுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறார். நகற்றும் பொழுது அவருடைய கைகள் நசுங்கி போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவர் சமாளிச்சிருக்கார். இந்த சமாளிக்கிறதையும் நசுங்கி போயிட போதுன்ற பயத்திலையும் இவர் பதறார். இதை தன்னுடைய அந்தர்ஞானத்தில் அறிந்து கொண்ட அம்மா எங்கேயோ இருக்கா அம்மா ஓடி வந்து, நீ என்ன பண்ணுற, நீ போய் மற்ற வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவருடைய கையை வெளியில் எடுத்து விட்டு அம்மா தன் கையை விட்டால் அவர் அந்தாண்ட போனால் நசுங்கிட்டு கை
சுண்டு விரல் நசுங்கி பீறிட்டு ரத்தம் வருது. கிழிச்சி புடவைய ஒரு பக்கம் நூல், அந்த புடவையை கிழிச்சி கட்டிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. குரு பூர்ணிமா வைபவம் முடிகிற வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லலை. ஏன்னா அம்மாவுடைய அந்த திருமுக மண்டலத்தை யாரும் பார்க்க முடியாது. திருவடியை பார்க்கலாம், கைகளை பார்க்கலாம். அம்மாவுடைய திருமுக மண்டலத்தை பார்த்த பக்தர்கள் ரேர். அம்மாவுடைய திவ்யமான அந்த தேஜோமயமான அந்த முகம் மண்டலம் இருக்கு, அது எவ்வளவு வைபவம் வாய்ந்தது, அன்னையினுடைய திருவடி எவ்வளவு வைபவம் வாய்ந்ததுன்னு அந்த அன்னையை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அதை அப்சர்வ் பண்ண முடியும், எல்லாராலையும் முடியாது. அந்த பாக்கியத்தெல்லாம் பாபா இந்த ரேகே, வாமன், அவஸ்தி இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. அதை தான் இப்போ பார்க்குறோம். அப்படியாக அந்த குரு பூர்ணிமா முடிஞ்சதுக்கு அப்புறமா லெண்டி தோட்டத்தில் போய் உட்கார்ந்து சுவாமியுடைய கருணையை எண்ணி அலறாங்களாம் நம்ம அம்மா. பாபாவுடைய குரு சேவைக்கு முன்னாடி இந்த உடம்பு இருந்தால் என்ன, போனால் என்ன, குருநாதனுடைய சேவையிலேயே இந்த உடம்பு போயிடணுன்றது தான் குரு பக்தனுடைய ஒரு நிலை. அந்த நிலை அன்னையினுடைய நிலை. அப்படி நம்மலாம் வேலை செய்யும்போது, பாபாவுக்கு சேவை செய்யும்போது ஏதோ ஒன்று கிழிச்சிட்டுனா பதறி அடிச்சுட்டு ஓடுவோம். ஆனால் அன்னை அப்படி இல்லை. இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் ரேகே அவர்களுடைய வாழ்க்கையில் அன்னை ராதாகிருஷ்ணமாகி நிகழ்த்தி கொண்டிருந்தால், ரேகே அவருடைய பார்வையில் அன்னை ராதாகிருஷ்ணமாயி யோகமாயா, அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எந்த குரு யோகினி பைரவியாக இருந்து கொண்டு உபதேசம் செய்து பலவிதமான யோகக்கலை சொல்லிக் கொடுத்தாலோ அந்த பைரவி தான் இந்த ராதாகிருஷ்ணமாயின்கிறத உணர்ந்து அறிந்து மரியாதை செய்து தன்னுடைய தாயாகவே பாவிச்சார். இதை போல அடுத்து யார் அப்படின்னா வாமனராவ் பட்டேல். அந்த வாமனராவ் பட்டேலுடைய விஷயந்தாங்க இப்போ அதிகம். ஏன்னா வாமனராவ் பட்டேலுடைய அந்த வாழ்க்கையை மாற்றி அவரை உயர்ந்த மகானா ஆக்குனதனுடைய ஒரு பங்கு பாபாவுக்கும் இருக்குது, அன்னை ராதாகிருஷ்ணமாய்க்கு இருக்குது. இந்த வாமனராவ் பட்டேலுடைய விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 1889 குஜராத் பக்கத்தில் சூரத் மாவட்டத்தில் தான் அவர் பிறந்திருக்கார். அவருடைய உண்மையான பேர் வாமனராவ் பிரான் கோவிந்த் பட்டேல், அப்படி அதுதான் அவருடைய உண்மையான பேர். அவர் குழந்தையா பிறக்கும் பொழுது, பிறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு உடம்பு சுத்தமாக சரியில்லை, உயிர் போகக்கூடிய நிலை வந்தாச்சு. அவங்களுடைய பெத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெத்தவங்க பேர் என்ன அப்படின்னா பிரங்கோன்ஜி, அவங்க அம்மா பேர் மணி கௌரி. இந்த ரெண்டு பேருமே பாபாவை தரிசனம் பண்ணியிருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. பாபாவை தரிசனம் பண்ணதனுடைய விளைவாகத்தான் இந்த குழந்தையே பிறந்தது. அப்படி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க ரெண்டு பேருமே, இந்த குழந்தைய கொடுத்தது நீ தான் பாபா, நீ இந்த குழந்தைய வாழ வச்சாலும் சரி கூப்பிட்டுட்டாலும் சரி உன் விருப்பன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பகவானுடைய சங்கல்பத்தில் விட்டதுனால பாபா அந்த இடத்துல தோன்றி பாபா அந்த குழந்தையினுடைய நெற்றியில் விபூதி கொடுத்து, இவனுடைய நெற்றியில் ஒரு வடு தெரியுது, இவன் பெரிய மகானா வருவான்னு சொல்லி ஆக்ஞை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிட்டு காணா போயிட்டார் பாபா. 13 வயசில் இவருடைய எண்ணம் என்னன்னா கடவுளை தரிசிக்கணுங்கிறது தான் அவருடைய ஒரு பெரிய எண்ணம். சோம்நாத் கோவிலில் சிவபெருமான் முன்னாடி தன்னை மறந்து பாடுவாராம். அந்த பாடல் பாடும் பொழுது சுற்றி இருக்கிறவங்களுடைய மனசு அப்படியே உருகி போயிடுமா. சாட்சாத்து பரமேஸ்வரனே நேரில் வந்து தரிசனம் கொடுத்தா எந்த ஸ்திதியில் ஒரு பக்தன் பாடுவானோ அதை போல இந்த வாமனராவ் பட்டேல் பாடுவாராம். அப்படிப்பட்ட பாப பக்தியோடு பாடுவாராம். அதே சமயத்தில் சோம்நாத் கோவிலில் தியானம் பண்ணும் பொழுது சூக்ஷ்மமாக பாபா அந்த இடத்துல அவருடைய கனவு அந்த தியானத்தினுடைய திருஷ்டியில் தோன்றி, வா வா உனக்கு வேலை நிறையா இருக்குது நீ வா அப்படின்ற ஒரே அந்த வார்த்தையை சொல்லிட்டு பாபா அந்த திருஷ்டியிலேருந்து மறைஞ்சிட்டார். அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் கடவுளை தரிசிக்கணும், கடவுளை எனக்கு யார் காட்டுவான்ங்கிற மாதிரி நிறையா துறவிகளாக தேடி ஆரம்பிச்சிட்டார். 1910 உலகாயுத விஷயமா வக்கீலுக்கு அவர் படிக்கிறார். ஒரு பக்கம் வக்கீல் படிப்பு உலக விஷயம், மறுபக்கம் உண்மையான ஒரு துறவியை நான் பார்க்கணும், கடவுள் அவர் எனக்கு காட்டணும். விவேகானந்தர் மாதிரி இவர் கூட படிக்கிறவங்க ஆசிரியர்கள் எல்லாரையும் நிற்க வச்சு கடவுள் யார், எங்கே இருக்கார், எனக்கு நீ காட்டு, இந்த மாதிரிலாம் கிண்டல் கிளிலாம் பண்ணுவாராம். அவங்க அப்பா பார்த்தார், இவன் சரிப்பட்டு வர மாட்டான்,
ஒரு உயர்ந்த மகான்கள்கிட்ட கூட்டு போகலான்னு மகான்கள்கிட்ட கூட்டு போனால் அந்த மகான்களையும் உண்டில் நாக்கி விடுவாராம் இவர். அப்படின்னா பார்த்துங்க அந்த. ஆனால் நாட்டம் இருக்குது, தெய்வீக குணம் கொண்ட மகான்களை பார்க்கணுன்னு அவருக்கு நாட்டம் இருக்குது. ஆனால் அதே தருணத்தில் கிண்டலும் இருக்குது, கேலியும் இருக்குது. அப்படிப்பட்டவர் பாபா கிட்ட வரத்துக்கான கால நேரம் அமையுது. இந்த வாமனராவ் பட்டேலுடைய அப்பா இருக்கார். அந்த அப்பாவுடைய நண்பருக்கு கால் முடியாது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு நரம்பு விட்டு போயிடுச்சு. அவரை என்ன பண்ணால் குணமாக்கலாம், எவ்வளோ சிகிச்சை பண்ணி காப்பாற்ற முடியல. அப்போ பாபா கிட்ட வாமனராவ் பட்டேல் அவங்க அப்பா தன்னுடைய நண்பரை கூட்டு போகிறார். பாபாவுடைய கிருப்பையினால் அந்த வலி வேதனை குணமாகுது ஷிரடியில் இருந்தபடியா. வாமனராவ் பட்டேல் கிட்ட அவங்க அப்பா சொல்கிறார், நீ தேடக்கூடிய உண்மையான துறவி ஷிரடியில் இருக்கார், நீ ஷிரடிக்கு போடான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அங்கேயும் போட்டு கிண்டல் கேலி வேண்டாம், பாபா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். பக்குவமாக நடந்துக்கோ, பாபாவுடைய வார்த்தைகள் என்ன வருதோ அதை நீ உன் வாழ்க்கையில் செயல்படுத்துன்னு சில உபதேசங்கள் சொல்லி அனுப்புகிறார். 1911 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஷிரடிக்கு பாலபாவ் அப்படின்ற அறிமுக கடிதத்தோடு அவர் ஷிரடிக்கு வரார். கோப்பர்கானில் கிளம்பி குதிரை சவாரியால் ஷிரடிக்கு வந்து சேர்றார். குதிரை வண்டி உள்ளே வந்த உடனே லெண்டி தோட்டத்தை நோக்கி பாபா பயணம் பண்ணுறார். குதிரைக்காரன் வண்டிக்காரன் அப்படி நிப்பாட்டிட்டு பாபாட்ட போய் பாபாட்ட நமஸ்காரம் பண்ணுறான். அவர் வண்டிக்குள்ளே தான் உட்காந்துருக்கார் வாமன், வெளில வரவே இல்லை. குதிரை வண்டிக்காரனே யோ பாபா வந்துருக்காரு வா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட இவர் வாமனராவ் பட்டேல், இவர் உங்களை பார்க்க தான் பாபா வந்திருக்காருன்னு அறிமுகப்படுத்துகிறார். உடனே பாபா சொன்னாராம், என்ன சொன்னார் அப்படின்னா, நீ ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு நீ சந்தேகப்படுற, நீ ஒரு சனம் கூட இங்கே இருக்கக்கூடாது, என்னை விட்டு விலகு போ அப்படின்ற மாதிரி பாபா கோப வேஷம் கொண்டுறார், ரொம்ப கோபப்படுறார். உடனே வாமனராவ் பட்டேலோட மனசில் என்ன வந்துச்சு அப்படின்னா, நான் தேடக்கூடிய உண்மையான துறவி இவர் தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த பாலபாவன்னு சொல்லக்கூடிய டிவோட்டி என்ற அறிமுக கடிதத்தோடு தான் வந்தார். தீட்சித் வாடாவில் அவர் தங்குறார் வாமனராவ் பட்டேல். அப்போ அதே தருணத்தில் சிக்னேன்னு சொல்லக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி அங்கே இருக்கார். அவர் நீதிபதி, இவர் வக்கீலுக்கு படிக்கிறார். ஸோ நீதிபதி வக்கீல் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அப்படி 2 பேரும் ஃப்ரெண்டாக ஆன பிறகு துவாரகாமாய்க்கு பாபாவை பார்க்க போகிறாங்க. அதே தருணத்தில் அன்னை ராதாகிருஷ்ணமாயி பாபாவுக்கு சில்லியும் திராட்சையும் ஒரு அடியவர் மூலம் கொடுத்து அனுப்புகிறாங்க. திராட்சையும் சில்லிமும் பாபாட்ட வந்தாச்சு. வாமனராவ் பட்டேல் பாபாவை பார்க்க முதலாக துவாரகாமாய் படிக்கட்டில் ஏறுறார். ஒரு விதமான அனுபவம் அவருக்கு கிடைக்குது. பாபா அவருக்கு அவருடைய கைகளில் திராட்சையை ராதாகிருஷ்ணமாய் ஐயா அன்னையினால் கொடுக்கப்பட்ட திராட்சையை கொடுக்கிறார். சாப்பிட்ட சனத்தில் ஒரு உயர்ந்த ஆத்மீக ஸ்திதி அவருடைய ஹிருதயத்தில் ஏற்படுது. கண்ணை மூடிக்கிட்டார், அவருடைய உலகமே வேறையா போச்சு. அப்படி தெய்வீக ஒரு சக்தி தன்னை ஆட்கொள்ளுதுங்கிறத வாமனராவ் பட்டேல் உணர்ந்து, நான் தேடக்கூடிய உண்மையான கடவுள் இந்த ஷிரடியில் இருக்கக்கூடியவர் தான்ங்கிறத அவர் உணர்றார். உணர்ந்ததுக்கப்புறம் அன்னைக்கு கனவுல சொன்னார் இல்லையா சோம்நாத்தில், வா வா உனக்கு ஒரு வேலை ஒன்று காத்துக்கிட்டு இருக்குன்னு, அதே வார்த்தையை பாபா சொன்னார். நீ என்னை வணங்க மாட்டியா அப்படின்னு பாபா கேட்குறார். பாபான்னு காலில் விழுந்துட்டார். பாபா சொன்னாராம், நீ இனிமே ஷாலாவில் இருக்கிற ராதாகிருஷ்ணமாய் அம்மா கூட போய் தங்கு அப்படின்ட்டார். மேலே பாபா சொன்னாராம், பாருங்க, பாபா அன்னை ராதாகிருஷ்ணமாயி வாழ்ந்த ஷாலாவை பற்றி பாபா சொல்கிறாரு, அவ்வளோ உயர்த்தி சொல்கிறார், அவ்வளோ ரகசியமான நிறைந்த இடமா அது. நீ இனிமேல் அடிக்கடி துவாரகாமாய்க்கு வராத, உனக்கு வேண்டிய ஞானம் அனைத்தும் ஷாலாவில் கிடைக்கும். அந்த ஷாலான்கிறது இரத்த மாமிசங்களால் ஆன ஷாலா அல்ல, அது மனித உருவை கடந்து ஆத்மாவை காண வேண்டும். அங்கே நீ இருந்தீன்னா உன்னுடைய இதயம் விசாலமாகும் அப்படின்றார் பாபா. அப்படிப்பட்ட ஷாலா இன்னைக்கு ஷிரடியில் இருக்கானா? இல்லை. எங்கே இருக்க? பாலடைஞ்சு போன இடமா இருக்கு. சாவடிக்கு ஆப்போசிட்டில் அப்துல் பாபா காட்டேஜ் பேக் சைடு இடமே இல்லாமல் போயிட்டு, ராதாகிருஷ்ணமாயி அன்னை ஷிரடியில் வாழ்ந்ததுக்கான அறிகுறியே இல்லாமல் பண்ணிட்டாங்க. சொல்கிறது புரியுதுங்களா?
அப்படிப்பட்ட பாபா அவனுடைய கிருப்பையினால முதலாக வாமனராவ் பட்டேல் அன்னை ராதாகிருஷ்ணமாயை தரிசனம் பண்ண பாபா சொன்னதுனால பார்க்கறதுக்காக ஷாலாவுக்கு போறார். முதலா போறார். அன்னை ராதாகிருஷ்ணமாயி இவர் வர சமயத்தில் ஒரு யோக நிலையில் இருக்காங்க. அம்மா ஒரு யோக நிலையில் இருக்காங்க. அம்மா ஒரு தவக்கோலம் பூண்டிருக்கிற மாதிரி ஒரு நிலையில் அம்மா உட்கார்ந்துருக்காங்க. வாமனராவ் பட்டேல் அப்போ தான் முதல்ல வரார். அப்படியாக வாமனராவ் பட்டேல் அந்த சின்ன ஷாலாவில் குடிசையில் ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய அந்த ரூபத்தை பார்க்கிறார். பார்த்துக்கிட்டே இருக்கிற சனத்தில் அந்த இடத்துல ராதாகிருஷ்ணமாயி இல்லை. சாட்சாத்து பரதேவதையான அம்பாள் தசபுஜ துர்க்கையாகவே தரிசனம் கொடுக்குறாளாம் ராதாகிருஷ்ணமாய். யாருக்கு? வாமனராவ் பட்டேலுக்கு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரேகே அவர்களுக்கு யோகீஸ்வரியா தரிசனம் கொடுத்தார். இந்த வாமனராவ் பட்டேலுக்கு தசபுஜ துர்க்கையாவே தரிசனம் கொடுத்தாள். அந்த தரிசனத்தை பார்த்த மாற்றத்தில் அம்மானு கீழே விழுந்துட்டார். யாரு? நம்ம வாமனராவ் பட்டேல். அம்மா அப்படின்னு கீழே விழுந்த உடனே தரிசனம் கொடுக்கக்கூடிய அந்த அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய பார்வையில் ஒரு சின்ன குழந்தையா தெரிகிறாராம் வாமன். என் குழந்தை வாமனா, வந்துட்டியா? வா, உனக்காக நான் எவ்வளோ காலம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அந்த குரலும் தன்னை பெற்றவருடைய குரலும் ஒன்றா இருக்கிறத அவர் உணர்றார். இதே தான் சாரதா தேவி அம்மா விஷயத்திலையும். சாரதா தேவி அம்மா கிட்ட சேவை பண்ணக்கூடிய ஒரு அடியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், நான் வணங்கக்கூடிய காளி தான் இந்த சாரதா தேவின்னு சொல்லிவிட்டார். ஆனால் சில பேர் நம்பினாங்க, சில பேர் நம்பாத ஒரு ஆள் அம்மாவுடைய காலை, வயதான ஒரு கிளவி தோற்றம் அம்மா சாரதா தேவி அம்மா வருது. காலை பிடிச்சி அமுக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த அம்மாவில் போய் ஒரு பரதேவதை அம்பாள்லாம் பரமஹம்சர் சொல்லிட்டாரு, இது உண்மையாக இருக்குமோ பொய்யா இருக்குமோன்னு சந்தேகத்தோடையே காலை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்கார். திருவடி சேவை நடக்குது. ஒரு சனத்தில் சாட்சாத்த அம்பாலாகவே தரிசனம் கொடுத்தாங்களா சாரதா தேவி அம்மா சாட்சாத்த அம்பாலாகவே தரிசனம் கொடுத்தாங்களாம். அதை போல தான் இங்கேயும் வாமனராவ் பட்டேல் முதல்ல ஷாலாவில் வந்த தருணத்தில் ஒரு யோகினி மாதிரி ஒரு வடிவம் தெரிஞ்சுது. அந்த வடிவம் அரைஞ்சி தசபுஜ துர்க்கையாவே தரிசனம் கொடுத்தது அந்த இடத்துல. அப்படி என்றால் ராதாகிருஷ்ணமாயினுடைய உண்மையான ரூபம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன அப்படின்னா, நீ நேற்று சாயங்காலம் தானே வந்த வாமனா அப்படின்னு அம்மா குழந்தை தானே மாதிரி கேட்குறா. ஆமாம்மா, நான் நேற்று தாம்மா வந்தேன். வா, நீ ஆச்சாரமான சீலன், உனக்கான போஜனம், உன்னை பார்த்துக்க வேண்டிய கடமை என்னோடது வாமனா அப்படின்ற மாதிரி அம்மா ஏற்கனவே ஏதோ பழகின ஒரு தாயாரை போல வாமனனை அப்படி கவனிச்சுக்கிட்டாங்களாம் அம்மா. ராதாகிருஷ்ணமையம்மா ஷாலாவில் வாமனராவ் பட்டேலுக்கு ஆகாரம் கொடுத்து அவரை போஷித்து உட்கார்ந்து தன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. வாமனா, நான் பண்டர்பூரில் இருந்த பூஜை, தபசு, பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். விட்டலனே என்னுடைய இஷ்ட தெய்வம். ஒரு முறை பாண்டரங்க பூஜாரிக்கும் எனக்கு சண்டை வந்துச்சு. நான் கோயில் பக்கம் போல, பாண்டரங்கனே தரிசனம் கொடுத்தார். என்னுடைய குருவை தேடி சஞ்சாரம் பண்ண, குரு கிடைக்கல. அப்புறம் நானா பெரியப்பா மூலமாக நான் ஷிரடி வந்தேன். இந்த ஷிரடிக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் பெரிய பாடம் ஒன்று கற்றுக்கிட்டேன். அந்த பாடத்தை உனக்கு சொல்கிறேன் கேளு. ஆரம்ப காலத்தில் பாபா என் மேலே கல்லெல்லாம் விட்டெஞ்சு அடித்து என்னை ஷிரடி விட்டு விரட்ட பார்த்தார். ஆனால் நான் போல. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சுவாமி சாதாரணமான சுவாமி இல்லை, மும்மூர்த்திகள் இணைந்த ஒரு ரூபம் நம்ம பாபா. அவர்கிட்ட நான் பயந்து ஓடாமல் பூர்ணமாக சரணாகதி ஆகிட்டேன். அவர் கேட்ட ஸ்ரத்தா சபூரின்னு சொல்லக்கூடிய பைசாவை அவர்கிட்ட பூர்ணமாக நான் கொடுத்துட்டேன். நான் பிறந்த பையனை நான் அடைஞ்சிட்டேன். நான் என்னதான் அவருக்கு சேவை பண்ணாலும் அவருடைய கால் தூசிக்கு கூட நான் வரமாட்டேன். அவருடைய தாமரை திருவடி இருக்கு, அதில் சமர்ப்பணமாகி கற்பூரம் எப்படி கரைஞ்சி காணாமல் போகுதோ அதை போல் நானும் அவர்கிட்ட கரைஞ்சி காணாமல் போயிட்டேன் அப்படின்றாங்களா அம்மா. ஒரு சத்குருவாக இருந்து கொண்டு பாபா என்ன நிறைய பரீட்சை வைக்கிறார், நிறைய சோதனைகள் வைக்கிறார். ஆனால் அதுக்கெல்லாம் நான் பாபாவுடைய கிருப்பையினாலே ஜெயிச்சேன்.
பாபா என்னை வந்து இந்த ஷிரடியில் ஒரு உரை கல்லாகவே என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அவருடைய வேலைக்காக நான் இங்கே வந்திருக்கேன் இந்த ஷிரடிக்கு. இந்த ஷிரடின்ற குக்கிராமத்தை பெரிய சமஸ்தானகமாக மாற்றுறதுக்கான எல்லா விதமான வேலைகளையும் நான் எப்போவோ ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஷிரடி சேத்திரத்தில் பாபாவுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கேன். குரு பூர்ணிமா, சாவடி ஊர்வலம், பாபாவினுடைய ஆரத்தி வழிபாடு, இது எல்லாமே கொண்டு வந்துட்டேன். பாபாவுக்கு இப்போ தான் குதிரை கூட வந்துச்சு. அந்த குதிரை தன்னை மறந்து ஆடுது, அவ்வளோ வைபவமான குதிரை. இப்போ பாபாவுடைய உட்காரத்துக்கான வெள்ளியால் செய்யப்பட்ட சிம்மாசனத்துக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்படி வாங்குறதெல்லாம் பல பேருடைய கண்கள் உறுத்துது. ஆனாலும் நான் என்னுடைய கடமையை, என்னுடைய சேவையை நான் விடுற மாதிரி இல்லை. தொடர்ந்து என்னுடைய குருநாதனுடைய அந்த சேவையை விடாமல் நான் என்றைக்கும் செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்றது தான் அம்மா சொல்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு வாமனராவ் பட்டேல் தான் எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு பாபா என்னை அனுப்பிச்சிருக்கார் அப்படின்றத வாமனராவ் பட்டேல் நல்லா உணர்றார். வாமனராவ் பட்டேல் ஆரம்ப காலத்தில் ஷிரடிக்கு வந்தபோது ராதாகிருஷ்ணமயம்மா தன் குழந்தையாகவே அவர் பாவிச்சு சரியான நேரத்தில் அவருக்கு தேவையான டீ போட்டு கொடுக்கறது, ஆகாரம் கொடுக்கறது, அவருடைய துணியெல்லாம் துவைச்சி போடுறது, அவர் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது, எல்லா விதமான சேவைகளையுமே அம்மா பண்ணியிருக்காங்க வாமனராவ் பட்டேலுக்கு. குரு மண்டல ரூபிணியா அழைக்கிறார் நம்மளுடைய வாமனராவ் பட்டேல். அப்படிப்பட்ட வாமனராவ் பட்டேலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரியதான மாற்றம் ஒன்று உண்டாகிறதுக்கு பாபா பெரிய கிருபை பண்ணுறார். வாமனராவ் பட்டேல் திரும்பி ஊருக்கு போயிட்டார். சரியா, அவர் வந்து அந்த வக்கீல் படிப்பு படிக்கணும் இல்லையா, திருப்பி ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போனாலும் மனசு அடங்கலை. ஊரில் ராதாகிருஷ்ணமய அம்மாவுடைய நினைப்பாவும் பாபாவுடைய நினைப்பாவுமே அவர் இருந்ததுனால திரும்பி ஷிரடிக்கே வந்துட்டார். ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய ஷாலாவில் உட்காந்து அவர் படிக்கிறார். படிக்கும்போது ஒரு குழந்தைய எப்படிலாம் பார்த்துக்கணுமோ அப்படிலாம் அம்மா பார்த்துக்கிட்டாங்களாம். அம்மா வாமனராவ் பட்டேலுக்கு சாப்பாட்டை ஊட்டி விடுவாங்களாம். ஒரு முறை சொல்கிறார் வாமனராவ் பட்டேல், 42 முறை ராதாகிருஷ்ணமாய் எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க, ஒரு டேஸ்ட்டுமே தெரியல. அப்படி 43வது முறை என் வாயில் வைக்கும் பொழுது தான் அந்த டேஸ்ட்டை நான் உணர்ந்தேன் அப்படின்றார் வாமனராவ் பட்டேல். அந்த உணவில் இருக்கக்கூடிய புரத சத்து என்ன, ஊட்டச்சத்து என்ன, அதனுடைய நல்லது என்ன, கெட்டது என்ன, ஆகார நியமம் என்ன, எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்ற நியமங்கள் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிக்கொண்டே அன்னையானவள் வாமனராவ் பட்டேலுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாளாம். அன்னையானவள் நைட்டு வாமனராவ் பட்டேலை தூங்க போகும்போது ஒரு போர்வை எடுத்து வாமனராவ் பட்டேல் மேலே போட்டிருக்காங்க. அந்த போர்வையிலேருந்து ராமநாமம் அவர் காதை ஒழிச்சுக்கிட்டே இருந்ததுதான். அப்படின்னா ராதாகிருஷ்ணமாய் அன்னையினுடைய ஸ்பரிசம்பட்ட ஒன்னொன்னுமே எவ்வளவு சாநித்தியம் வாய்ந்ததுன்றதை வாமனராவ் பட்டேல் உணர்ந்தார். ஷிரடியில் இருக்கும் பொழுது விடிய கார்த்தால வாமனராவ் பட்டேலை பாபா கூப்பிடுறார். தூங்கிட்டு இருந்தார். உடனே இந்த போர்வையை கீழே போட்டுட்டு பதறி அடிச்சுட்டே துவாரகாமாய்க்கு போகிறார். துவாரகாமாய்க்கு போனால் பாபா ஒரு துணி எடுத்து அக்னிகுண்டத்தில் போடுறாராம். இதை பார்த்தார். நீ போலான்ட்டார். திருப்பி ஷாலாவுக்கு வரார். 10 நிமிஷம் ஆச்சு. அந்த 10 நிமிஷத்தில் ராதாகிருஷ்ணமயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 நிமிஷத்தில் அந்த போர்வையை எடுத்து துவைச்சி காய வச்சு மடித்து வச்சுருக்காங்க அம்மா. அங்கே பாபா ஒரு துணியை அக்னிகுண்டத்தில் போட்டார். இங்கே அம்மா 10 நிமிஷத்தில் அவ்வளோ பெரிய போர்வையை துவைச்சி காய வச்சு மடித்து வச்சுருக்காங்க. அப்போ ராதாகிருஷ்ணமாய் அன்னையினுடைய யோக சக்தி எப்படிப்பட்டதுங்கிறத பாபா வேறு, இந்த அன்னையினுடைய வைபவம் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்றுதான்ங்கிறத அவர் உணர்ந்தார். பரமாத்ம நிலையில் இருக்கிறார் பாபா. நம்ம எல்லாருக்காகவும் பிரதிரூபமாக இருக்கக்கூடிய ஜீவாத்ம நிலையில் இருக்கிறது அன்னை ராதாகிருஷ்ணமாய். இதை தான் அவர் ரொம்ப தெள்ள தெளிவாக அவர் உணர்ந்திருக்கார். சரிங்களா? அதுக்கப்புறமா சின்ன சின்ன விஷயங்கள் கிடைச்சிது. என்ன அப்படின்னா, வாமனராவ் பட்டேல் ரொம்ப பயந்தார். நான் பாஸ் ஆகிடுவேனா பாஸ் ஆக மாட்டேனான்ங்கிறதெல்லாம் பயந்தார். அப்போ அம்மா சொன்னாங்க, நீ பாபாட்ட பிரார்த்தனை பண்ணி, நீ உண்மையாகவே நீ உன்னுடைய தேர்வில் வெற்றி அடைஞ்சிருவ அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. துவாரகாமாய்க்கு அவர் போகிறார். பாபா சொல்கிறார், வாமனா நீ தேர்வில் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லி
கிருபை பண்ணுறார். சரியா 23/12/1911 அன்னைக்கு அவர் பாஸ் ஆன செய்தி வருது. ரொம்ப அகமகிழ்கிறார். பாபாவுடைய கிருப்பையினாலையும் அம்மாவுடைய உத்தரவுனாலையும் ஷிரடியை விட்டு கிளம்புறார். பழையபடி ஊரில் இருக்கக்கூடிய உலகாயுத விஷயத்தை பார்க்கிறார். 1913 வருஷத்தில் வழக்கறிஞராக மாறுறார். அதே தருணத்தில் அவருக்கு கல்யாணமும் ஆகுது. இல்லற வாழ்க்கையில் அவர் நல்லா இருக்கார். ஆன்மீக வாழ்க்கையை மறந்துட்டார். இதை உணர்ந்த சாய்நாதர், ஏன்னா இந்த வாமனராவ் பட்டேல் எதிர்காலத்தில் பெரிய மகானாக போகிறாருன்றது பாபாவுக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும். அதில் பாபாவுக்கும் பங்கு இருக்குது, அம்மாவுக்கும் பங்கு இருக்குது. அப்படிப்பட்ட விதத்தில் வாமனராவ் பட்டேல் சரி 1913 மே மாத விடுமுறைக்காக ஷிரடிக்கு வரார். வந்த மனுஷனை பாபா 11 மாதம் விடவே இல்லை, வீட்டுக்கே விடலை. 11 மாதம் ஷிரடியிலே அவரை தங்கும்படி பாபா உத்தரவு போட்டுட்டார். போக முடியுமா வெளியில்? முடியாது இல்லையா? கலங்கி போயிட்டார் வாமனராவ் பட்டேல். அந்த ஊரில் என்னாச்சு, அவங்க அம்மா அப்பா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பிள்ளையை காணும், என் பிள்ளையை காணும்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜோசியக்காரன்ட்ட போயிட்டு என் பிள்ளை இந்த மாதிரி அடையாளம் இருக்கும், என்னுடைய ராசி இது, நட்சத்திரம் இது, என் பையன் எங்கே இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்ன பிறகு அந்த ஜோசியம் பார்த்த ஆள் சொன்னாராம், உங்கள் பையன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கான், ஜோராக வருவான் எதிர்காலத்தில்ன்ற சொல்லி, பயப்படவே வேண்டாம், கொஞ்சம் நாளில் அவர் வந்துடுவான்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டாங்க. அப்படியாக பாபா என்னை தங்க சொல்லிட்டாருமா, பாபா என்னை தங்க சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட பாபா அனுப்பி வாமனராவ் பட்டேல் சொல்கிறார், பாபா என்னை தங்க சொல்லிட்டாரு அப்படின்ன பிறகு, வாமனா நீ கவலைப்படாத, உன்னுடைய ஆத்மீக சாதனைக்கான காலம் இதுதான் அப்படின்றது அம்மா சொல்கிறாங்க. அப்படியாக வாமனராவ் பட்டேல் ஷிரடியில் 11 மாத காலம் தங்குறார். அப்படி அந்த 11 மாத காலத்தில் ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெய்வீகமான நிலை கிடைச்சிது, அன்னை ராதாகிருஷ்ண மாயினாலையும் பாபாவினாலையும். அதை பற்றின சின்ன சின்ன பாயிண்டாக தான் இப்போ அடியேன்னு சொல்ல போகிறேன், ஏன்னா இதெல்லாம் பெரிய விஷயங்கள். ஒரு முறை ராதாகிருஷ்ண அம்மா ரொட்டீனாக பாபா நடந்து போகிற பாதையெல்லாம் பெருக்குவாங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்படியாக அம்மா பெருக்கிறதுக்கு முன்னாடி வாமன்ராவ் அவசரப்பட்டு அம்மாவுக்கு உதவி பண்ணதுக்காக பெருக்கிறார். பெருக்குனா இப்படி பெருக்கிறாரு, திரும்பி பார்த்தா பெருக்கின குப்பையெல்லாம் ஒன்றா வருது, சேர்ந்து திருப்பி பெருக்கின இடத்துல குப்பையாக தானாக உருவாகின்னு இருக்கு. பார்த்தார், என்னடா இது, நான் உண்மையாகவே பெருக்கிறேன், ஆனால் இந்த இடத்துல சதறி போன குப்பையெல்லாம் திருப்பி திருப்பி வருதே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். அதே தருணத்தில் ராதாகிருஷ்ணயமா தொடப்பத்தோடு வராங்க, அம்மா பெருக்கிறாங்க தன் திருவடி படாமல். அதே தருணத்தில் அந்த குப்பையெல்லாம் சரியாக இருந்தது, திருப்பி பழையபடி ஆகலை. அப்போ அவர் உணர்ந்தாராம், ராதாகிருஷ்ணமாய் அன்னையினுடைய சேவையில் யாரும் தலையிடக்கூடாது, நம்ம தேவையில்லாமல் தலையிட்டோம், அம்மா சொன்னதுக்கு அப்புறம் இந்த சேவையில் நம்ம செஞ்சோன்னா அது சரியாக இருக்குங்கிறத உணர்ந்தார். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, வாமனராவ் பட்டேல் கையில் பாபாவுடைய பாத பூஜை நடக்கும். அந்த பாத பூஜையில் பாபாவுடைய திருவடியை துடைக்கிறதுக்கு இந்த துண்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த பையன் என்ன பண்ணார், விளையாட்டுத்தனமாக துண்டை எடுத்துக்கிட்டு ஊரை சுத்த போயிட்டார், ஷிரடி முழுக்க சுத்த போயிட்டார். அங்கே துவாரகா மாயில் பாபாவுக்கு பாத பூஜை நடந்துருக்கு. திடீர்னு ஞாபகம் வருது இவருக்கு, அங்கே பாத பூஜை முடிஞ்சிட்டு துவாரகாமை கிட்ட போனால் இவர் கையில் என்ன துண்டு இருக்கோ அதே துண்டு அங்கே இருக்குது, பாபாவுடைய திருவடியை தொடச்சின்னு இருக்காங்க. ஆஹா, அப்போ ராதாகிருஷ்ண அம்மாவுடைய மகத்துவத்தை கொஞ்சம் உணர ஆரம்பிக்கிறார். ஆல்ரெடி உணர்ந்துட்டார், இருந்தாலும் சின்ன புள்ள இல்லையா, அதனால் அவருக்கு இன்னும் சில பல விஷயங்கள் அம்மா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா. வாமனராவ் பட்டேல் பாபா கிட்ட மானசீகமாக ஒரு பிரார்த்தனை, என்னன்னா, பாபா எனக்கு நீங்கள் ஒரு மாம்பழம் தரணும் பாபா, அதுவும் உங்கள் கையால் கொடுக்கணும் பாபான்னு அவர் ஆசைப்படுறார். பாபா கொடுக்கவே இல்லை. ஷாலாவுக்கு அம்மா கிட்ட ரொம்ப சொல்லவே இல்லை, அம்மாட்ட சொல்லவே இல்லை. ஆனால் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, மாம்பழ ரசம் ஒரு டம்ளர் கொடுத்தாங்களாம். பாபா கிட்ட கேட்டது பாபாட்ட கிடைக்கல, ஆனால் அம்மாட்ட கிடைச்சிதுங்கிறத உணர்ந்தார். ஒரு முறை வாமனராவ் பட்டேல் காகா சாஹிப் தீட்சித் நிறைய லட்டு கொடுத்துட்டார். அந்த லட்டை நிறைய தின்னதுனால பாவம் அவருக்கு வயிற்று வலி வந்துட்டு, அப்படி வந்த வயிற்று வலியை போக்குறதுக்கு ராதாகிருஷ்ண அம்மா காப்பியோட சேர்ந்து நெய் கலந்து கொடுத்தாங்க, அந்த வயிற்று வலி போயிட்டு. அது மட்டும் இல்லை, ஒரு கோடை காலத்தில் அன்னை ராதாகிருஷ்ணமாயி பாபாவுடைய துவாரகாமாய் ஃபுல்லாக ஒரு குளுமையை கொடுக்கறதுக்காக குஸ்குஸ் பூக்கள்,
வெட்டிவேறு மாலையால் நிறைய கணக்கில்லாமல் வெட்டிவேறு மாலையால் அலங்கரிச்சாங்களாம். பாபாவுடைய இடத்துல குளுமையாக இருக்கணும், ஹீட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்படி பாபாவுடைய அந்த சாய்நாத் மகராஜனுடைய அந்த மகத்துவத்தையும் சமஸ்தானத்துக்கான தேவையான எல்லா விஷயத்தையும் அது ஒரு பக்கம் நடந்துருக்கு. மறுபக்கம் தன்கிட்ட பாபாவால் விடப்பட்ட ரேகே, வாமன், நவஸ்தி போன்றவருடைய ஆத்மீக நிலையை உயர்த்துக்கிறதுக்காகவும் அம்மா ஒரு பக்கம் பயிற்சியும் கொடுத்துட்டுருக்கா. ஒரு முறை ராதாகிருஷ்ணமயம்மா எங்கே என்ன நடந்தாலும் பாபாவுக்கு எப்படி எங்கே என்ன நடந்தாலும் தெரியுதோ அதை போல் ராதாகிருஷ்ணமயம்மாவுக்கும் எங்கே என்ன நடந்தாலும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு லீலை. ஒரு முறை பாபா வந்து துவாரகாமாயில் இருக்கார், அம்மா ஷாலாவில் இருக்காங்க. ஷாலாவில் வாமனராவ் பட்டேல் இருக்கார். அம்மா வாமனராவ் பட்டேல் கூப்பிட்டு, வாமனா, துவாரகாமாயில் பாபாவோட பக்தர்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் தர்பூசணிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அம்மா அதெல்லாம் பார்க்கவே இல்லை, அந்தரியாமை. நீ போய் பாபா எனக்கு என்னுடைய பங்கை கொடுப்பார், நீ போய் வாங்கிட்டு வரியான்னு பிறகு நான் வாங்கிட்டு வரமான்னு சொல்லிவிட்டு நேராக ஒரு ஜோல்னா பை அம்மா கொடுத்து அனுப்புகிறாங்க. நேராக துவாரகாமைக்கு போனால் பாபா தர்பூசணி பழத்தை வெட்டின்னு இருக்கார். அதில் வெட்டின்னு இருக்கும் பொழுதே வாமனராவ் பட்டேலை பாபா பார்த்துட்டார். உடனே பாபா, வாமனா இங்கே வான்னு சொல்லி வாமனராவ் பட்டேலுடைய அந்த வாமனராவ் பட்டேல்கிட்ட அம்மா கொடுத்தாங்க இல்லையா ஒரு ஜோலிப்பை, அந்த ஜோலிப்பையில் தர்பூசணியை இதான் உன்னுடைய ஆய்க்கு கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறார் பாபா. அப்போ ரெண்டு பேருமே ஒன்றுங்கிறத அவர் உணர்றார். அதான் சொல்கிறேனே, ராதாகிருஷ்ணமயம்மா பாபாவுடைய மனசில் என்ன ஓட்டம் ஓடுதுங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்காங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பிரேம. இன்னொரு லீலை, அது என்ன லீலைன்னா, பாபா வந்து எனக்காக ஒன்று தரார், நீ போய் வாங்கிட்டு வரியா வாமனான் இருக்கார். வாங்கிட்டு வரமான்னு போனால் பாபா சட்னி கொடுத்து அனுப்புகிறார். சட்னி, அந்த சட்னி எப்படி இருக்கும்னு ஒரு டேஸ்ட் வேறு பண்ணி குடிச்சு விட்டார் சட்னியை. பயங்கரமான வயிற்று வலி. அம்மா கண்டிஷன் போட்டாங்க, தபர் பாபா எனக்கு கொடுத்துருக்கார், எனக்கு கொடுத்தது என்கிட்ட தான் வரணும், நீ சாப்பிட்டதுனால உனக்கு இப்போ என்னாச்சு பத்தியா? அன்னைக்கு உணர்ந்தாராம் வாமன், பாபா இதை ஆயிக்கிட்ட கொண்டு போய் கொடுனா ஆயிக்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும், போகிற வழியில் டேஸ்ட்டு பண்ணுறேன் சாப்பிட்றேன்னு நினச்சி சாப்பிட்டா உனக்கு இதான் ஆகுங்கிறத சூசகமான லீலை. இதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா, ஒரு முறை ராதாகிருஷ்ணமயம்மா எங்கே வெளில கிளம்பி போயிட்டாங்க. சாப்பாட்டு நேரம். வாமன்ராவ் பட்டேல் ஷாலாவுக்கு வந்துட்டார். ஷாலா பூட்டி கிடக்கு. பாபா அங்கேருந்து கத்துறாராம் துவாரகாமையிலேருந்து, எங்கே போனா இந்த ஆயி? புள்ள பசியோடு வந்திருக்கான், சாப்பாடு கொடுக்காம எங்கே போனா இந்த ஆயி அப்படின்னு கத்துறார் பாபா. உடனே ராதாகிருஷ்ணமயாவுக்கு தெரிஞ்சு போயிட்டு, அப்போ வாமன் சாப்பிட்றதுக்காக தீட்சித் வாடாவில் டாக்டர் பிள்ளையை விட்டு வாமன்ராவ் பட்டேலுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அம்மா. இதுக்கப்புறம் தாங்க ஒரு திருப்பு முனையே வாமனராவ் பட்டேலுடைய வாழ்க்கையில் இடம்பெற பொழுது. ஒரு முறை வாமன்ராவ் பட்டேல் மசூதிக்கு பாபாவுடைய துவாரகாமைக்கு போகிறார். பாபா உட்காரக்கூடிய ஆசனத்தை எடுத்துட்டு காட்டுறார். பெரிய பள்ளம் இருக்குது, அந்த பள்ளம் இருக்கு, இதை நீ நல்லா உத்துப்பார் வாமனான்னு பாபா சொல்கிறார். வாமனனை சொல்கிறார் பாபா. வாமன்ராவ் பட்டேல் பாபாவால் காட்டப்பட்ட அந்த குழியை காட்டுறார். பாபா உட்காரக்கூடிய ஆசனத்துக்கு கீழே அவ்வளோ பெரிய குழி. அந்த குழி வந்து நல்லா பார்க்குறார். பயந்து போயிட்டார் வாமன். போய் அம்மா கிட்ட சொல்கிறார், அம்மா இந்த மாதிரி பாபா உட்காரக்கூடிய ஆசனத்துக்கு கீழே பெரிய பள்ளத்தை பாபா எனக்கு காட்டினார், எனக்கு பயந்து போயிட்டம்மா, என்னம்மா அது அப்படின்னு கேட்குறார் வாமன்ராவ் பட்டேல். அம்மா சொல்கிறாங்க, உணர்ந்துட்டாங்க, இவனுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் இந்த ஷிரடியில் ஏற்பட போதுன்றதை அம்மா உணர்ந்து கொண்டு, வாமனா நீ இனிமேல் வெளில போகக்கூடாது, வெளில போகாதன்னு கண்டிஷன் போடுறாங்க. ஆனால் வயசு பையன் இல்லையா, வெளில கிளம்பி போயிட்டார். கிளம்பி போகும் பொழுது தீட்சித் அந்த பூட்டி வாடா கட்டக்கூடிய நிலை. அப்போ ஷிரடியில் பூட்டி வாடா கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த செவுத்து ஓரமாக போகும் பொழுது பெரிய பாறையானது அவர் மேலே விழுந்து பலத்த அடி விழுந்துட்டு, அங்கே துவாரகாமாயில் பாபா பயங்கரமாக கத்துறார். வாமன்ராவ் பட்டேல் பேச்சு மூச்சு இல்லாமல் ரத்த வெள்ளத்தில் இருக்கார். துவாரகாமாய்க்கு பாபா கத்துறார். வாமனராவ் பட்டேலை நேராக ராதாகிருஷ்ணமயோட ஷாலாவுக்கு கொண்டு வராங்க. ஷாலாவுக்கு கொண்டு வரும் பொழுதே பாபா உதியை வந்து வாமன்ராவ் பட்டேலுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அந்த உதிய அம்மா ஒரு எண்ணெயில் குழச்சி அடிப்பட்ட இடத்துலலாம் தடவி விடுறாங்க. அது மட்டும் இல்லை, அவருடைய வலி போகிறதுக்காக ராதாகிருஷ்ணமயம்மா சில வைத்தியங்கள்லாம் செஞ்சு அவர் இந்த நோயை குணமாக்கிறதுக்கு பாபாவுடைய பூர்ண கிருப்பையும் வேண்டி அந்த வைத்தியத்தை பூர்ணமாக
அம்மா தான் பார்த்துக்கிறாங்க வாமனராவ் பட்டேலை. அதுக்கப்புறமா பாபாவுடைய வார்த்தையை இனிமே நம்ம ஒழுங்காக கவனிக்கணும், ராதாகிருஷ்ணமய் அம்மாவை ஒழுங்காக பின்பற்றணும்னு அவர் நினைக்கிறார் வாமனராவ் பட்டேல். அப்படியாக இந்த நிலையில் வாமனராவ் பட்டேலுடைய ஆயுளானது குறைவுங்கிறத அம்மா உணர்ந்தார். ஷாலாவில் வாமனராவ் பட்டேல் உட்கார சொல்லி அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து இருவருடைய பிராண சக்தியையும் ராதாகிருஷ்ணனை ஒன்றாக்கி தன்னுடைய ஆயுளை அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாங்களாம் அம்மா வாமனராவ் பட்டேலுக்கு. வாமனராவ் பட்டேலுக்கு தான் ஒரு 10 வருஷம் இருக்கணும்னா ஒரு 5 வருஷ காலத்தினுடைய ஆயுளை வாமனராவ் பட்டேலுக்கு அம்மா கொடுத்துருக்காங்க. தன்னுடைய பிராணசக்தியை அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிராணசக்தியை பூர்ணமாக வாமனராவ் பட்டேலுக்கு அம்மா கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து அவர் ஒரு சித்த யோகினி, ஒரு 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 குருமண்டல ரூபினிங்கிறத அவர் உணர்ந்தார் ராதாகிருஷ்ணமய் அம்மாவை. அதுக்கப்புறம் வாமனராவ் பட்டேலுடைய நிலையானது மாறிட்டு ராதாகிருஷ்ணமய் அம்மா பூர்ணமாக ஆத்மீக விஷயத்தில் அவரை அழகாக அழைச்சிட்டு போனாங்க. அதில் ஒரு லீலை, ஒரு முறை பச்சை மிளகாவை ராதாகிருஷ்ணமய் அம்மா வாமனராவ் பட்டேல்கிட்ட கொடுத்து நீ சாப்பிடுன்னு இருக்காங்க. பச்சை மிளகா என்றைக்குமே என்ன செய்யும், உரைக்கும் தானே. ஆனால் அன்னை கொடுத்த அந்த பச்சை மிளகா வாமனராவ் பட்டேல் என்ன ஏதுன்னு கேட்காம சாப்பிட்டா இனிக்குது. பச்சை மிளகா இனிச்சு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனால் ஒரு குருநாதர் எதை கொடுத்தாலும் அதை சாப்பிடணுன்ற பக்குவம் வாமனுக்கு இருந்திருக்கு. இங்கே வாமனராவ் பட்டேலுக்கு குரு யாருன்னா ராதாகிருஷ்ணமாய். குருநாதர் கொடுத்தாங்க, பச்சை மிளகா சாப்பிட்டா இனிக்குது. அந்த பச்சை மிளகா சாப்பிட்ட தருணத்துலேருந்து அவருக்கு திவ்ய திருஷ்டி உண்டாயிட்டு. யாருக்கு? வாமனராவ் பட்டேலுக்கு திவ்ய திருஷ்டி உண்டாக்கி ஷாலாவே அவர் கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டு ஷாலாவில் வேறு விதமான பொருட்கள் எல்லாம் தெரியுதான். அதே தருணத்தில் ராதாகிருஷ்ணமயம்மா வாமனா அந்த கரண்டியை எடு அப்படின்னு சொன்னால் கரண்டி எங்கே இருக்குன்னு தெரில. ராதாகிருஷ்ணமயம்மா அந்த கரண்டியை எடுத்து அவர் கையில் கொடுத்த பிறகு இந்த கரண்டியை பிடிச்சிக்கொண்ட பிறகு, அதாவது குருவுடைய கிருப்பை இல்லாமல் குருவுக்கு சேவை செய்ய முடியாதுன்றதுக்கான நிலைப்பாடு இது. வாமனராவ் பட்டேல் எந்த சாப்பாட்டை சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டோடைய தன்மை, புரதச்சத்து, ஊட்டச்சத்து, அதை எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்ற கலைகள் அம்மை ராதாகிருஷ்ணமாயி வாமனராவ் பட்டேலுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு முறை பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரதிக சுபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாத்திக்கு சமர்ப்பயாம் என்ற ஸ்லோகத்துக்கு அன்னை ராதாகிருஷ்ணமாயி பூர்ணமான விளக்கத்தை கொடுத்து வாமனராவ் பட்டேலுக்கு இந்த வித்யையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாபு சாஹேப் ஜோக் ஒரு முறை வாமனராவ் பட்டேலை கூப்பிட்டு ராதாகிருஷ்ணமாயினுடைய ஒவ்வொரு வாக்கையும் நீ மதிக்கணும், ராதாகிருஷ்ணமாயி என்ன சொன்னாங்களோ அதை நீ செய்யணுன்றாங்க. பாபு சாஹேப் ஜோக் கூட அன்னை ராதாகிருஷ்ணமாயி உணர்ந்திருக்கார். பல முறை ராதாகிருஷ்ணமயம்மா வாமனராவ் பட்டேல்கிட்ட கொடுத்து பாகவதமோ பலவிதமான ஆன்மீக நூலை கொடுத்து அவரை படிக்க சொல்லி அம்மா கேட்பாங்களாம். அப்படி கேட்கும்போது தன்னிலை மறந்துடுவாங்களாம் அன்னை ராதாகிருஷ்ணமாய். பஜகோவிந்தமோ கீத கோவிந்தமோ அஷ்டபதியோ இது போன்ற உயர்ந்த அபங்கங்கள் எல்லாம் பாடி ஆடி மகிழ்வாங்களாம். அதெல்லாம் வாமனராவ் பட்டேல் நேரில் பார்த்துருக்கார். தன்னிலை மறந்து ஆடி அந்த பாவ பக்தியில் ஈடுபட்டு சமாதி நிலையை அடையிறத வாமனராவ் பட்டேல் நேருக்கு நேர் பார்த்துருக்கார். காகா சாஹேப் தீட்சித் பார்த்துருக்கார், வாமனராவ் பட்டேல் பார்த்துருக்கார், பாபு சாஹேப் ஜோக் பார்த்துருக்கார், நானா சாஹேப் சாந்தோர்கர் பார்த்துருக்காங்க அன்னையனுடைய இத்தகைய உயர்ந்த ஸ்திதியை. ஒரு முறை ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய இடத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ண விக்கிரகத்தை ராதாகிருஷ்ணமாயி அம்மா ஒரு சின்ன குழந்தையா பாவிச்சு சாப்பாடு ஊட்டி விடுறது என்ன, அந்த கிருஷ்ணனுடைய சுரூபத்தை கொஞ்சுறது என்ன, இந்த மாதிரி கொஞ்சி அந்த கண்ணனை ஆராட்டி சீராட்டி பாராட்டி ஒரு யசோதா எப்படி தன்னுடைய கண்ணனை கொஞ்சி விளையாண்டு அந்த கண்ணனை பார்த்து கொண்டார்களோ அதை போல கண்ணனை பார்த்து கொண்ட பல விதமான அற்புத லீலைகளை அந்த பாவ பக்தியை வாமனராவ் தன் நேரில் பார்த்ததா அவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, அது போன்ற எண்ணற்ற லீலைகள். அதில் ஒரு விதமான ஒரு விஷயம்,
ஒரு முறை பாபாவுடைய ஆரத்தி நடந்துட்டுருக்கு சாவடியில் நடந்துட்டுருக்கு காக்கடா ஆரத்தி விடிய காலையில். வாமனராவ் பட்டேல் கொஞ்சம் தள்ளி நிற்கிறார். ராதாகிருஷ்ணயம்மா 6 அடி தூரத்தில் நிற்கிறாங்க. அங்கே ஆரத்தி நடந்துட்டுருக்கு. திடீர்னு ஒரு புகைச்ச ஒரு விதமான புகை உண்டாகிறது. எங்கிருந்து இந்த மாதிரி ஒரு அனல் சக்தி ஏற்படுது அப்படின்னு வாமனராவ் பட்டேல் திரும்பி பார்த்தா ராதாகிருஷ்ணயம்மா கையில் கிருஷ்ண விக்கிரகம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கொள்கலனில் கிருஷ்ண விக்கிரகத்தை நெருப்பு குழம்புல வாட்டி எடுத்தால் எப்படி ஒரு அக்னி கொதிக்கும், அந்த மாதிரி கொதிக்கக்கூடிய நிலையில் இருக்க அந்த கண்ணனுடைய ரூபம். அந்த அவ்வளோ சூட்டை எப்படி ராதாகிருஷ்ணயமா தாங்குறாங்கங்கிறது நான் தெரியாமல் தவிச்சேன்னு சொல்கிறார் வாமனராவ் பட்டேல். இது ராதாகிருஷ்ணனுடைய யோக சக்தி அப்படின்றத வாமனராவ் பட்டேல் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் அதிகாலை ராதாகிருஷ்ணயமா ஷாலாவில் உட்கார்ந்துருக்காங்க தியானம். வாமனராவ் பட்டேல் அதிகாலை ஏந்திரிக்கிற பொழுது சாவடியில் காக்கடார்த்தி நிகழ்ந்து கொண்டிருக்கு. அப்போ ஒரு பாடல் வரி, உக்கட்டு நீ நேத்திர கமலா தீனபந்து ரமாகாந்தா பாகி பா கிருபா திருஷ்டிம் பாலகாய் சி மாதா ரே சாயிநாத் மகாராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை பாடும் பொழுது தான் பாபா தன் கண்களை திறப்பார். இப்பவும் அப்படிதான். இந்த உக்கொற்றினி நேத்திர கமலா தீனபந்து ரமாகாந்தான்னு சொல்லக்கூடிய பாடல் வரி எப்போ ஒழிக்கும் போது குருநாதர் அந்த காலத்திலேருந்து கண் முழிச்சாராம், விழிச்சு பார்ப்பாராம். என்னை கண் திறந்து பாரு குருநாதான்கிற வரி இது. ஸோ அதே தருணத்தில் ராதாகிருஷ்ணமயமாவும் கண் திறந்தாங்களாம். அப்போ பாபா இதே பாடல் வரியில் கண் அங்கே திறக்கிறார் சாவடியில். அதே பாடல் வரி போது அம்மாவும் கண் திறந்தாங்களாம் ஷாலாவில். அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். பாபாவும் ராதாகிருஷ்ணமாயி அம்மாவும் ஒன்று அப்படின்றத பூர்ணமாக உணர்ந்தார் வாமனராவ் பட்டேல். இது போன்று இன்னும் நிறைய லீலைகள் உண்டு. வாமனராவ் பட்டேல் வாழ்க்கையில் நடந்த லீலைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இன்னும் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். குருநாதருடைய கிருபையினால, பாபாவுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினால, அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய அந்த ஆத்மீக வழி கற்றல் மூலமாகவும் வாமனராவ் பட்டேல் ஒரு நல்ல ஆத்மீக முன்னேற்றத்தை அடைஞ்சார். எப்பொழுதும் ராதாகிருஷ்ணமாய் அம்மா பக்தர்கள் எல்லாரையும் காக்கடாரத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா, அதிகாலை வேலைதனில் பிரம்மத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக தேவர்கள், மகா முனிவர்கள், மகரிஷிகள் எல்லாரும் வந்து பிரம்மத்தை வழிபாடு செய்வாங்களாம். இப்போ நமக்கு யார் பிரம்மம்னா குருநாதன் தானே பிரம்மம். அதனால அந்த பிரம்மத்தை நாடி தேவதை எல்லாம் வரும். நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, அவங்க கண்ணுக்கு நம்ம தெரியும். அதனால் ஒரு அனுகிரகமாகும். அதனால் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா கட்டாயப்படுத்துவாங்களாம். அது மட்டும் இல்லை, ஒரு முறை வாமனராவ் பட்டேல் கிட்ட நம்ம அம்மா, வாமனா இனிமேல் நீ வந்து அரிசி சாதம் சாப்பிடாத அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. சரிம்மா அப்படின்பாரு. அன்னைக்கு ராத்திரி பாபா கனவுல வந்து நீ வெங்காயம் நிறையா சாப்பிடு அப்படின்பாங்களாம். ராதாகிருஷ்ணமயம்மா மூலமாக வாமனனுக்கு நல்ல ஆத்மீக தியான பயிற்சியாக இருக்கட்டும், யோக பயிற்சியாக இருக்கட்டும், பிராணாயாம பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாமே லயமானுச்சு. ஏன் அப்படின்னா, பாபா ஆரம்ப காலத்தில் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னார் இல்லையா, இவனுடைய நெற்றியில் வந்து ஒரு வடு தெரியுது, ஒரு பெரிய உத்தமமான சத்புருஷனாக வருவான், மகானாக வருவான் பாபா சொன்னார் இல்லையா. அதற்கான நேரமும் சந்தர்ப்பத்தையும் குருநாதர் அருள் பண்ணார். அது மட்டுமில்ல, தியானம் அவருக்கு சித்திச்சிச்சு. எங்கே போய் உட்கார்ந்தாலும் கண்களை மூடி உட்கார்ந்தாரு அப்படின்னா மனசு அப்படியே லயமாயிடும். அப்படியாக ஒரு நாள் ராத்திரி தன்னை மறந்து எங்கேயோ நடந்து போயிட்டு ரொம்ப ஷிரடியிலேருந்து ரொம்ப தூரம் போய் உட்கார்ந்து ஒரு ஒளி ஒன்று, அந்த ஒளி அவர் ஈரத்தில் இழுத்துட்டு கொண்டு போய் இங்கே உட்கார வச்சிருக்கு. வாமனனை காகா சாஹேப் தீட்சித்தும் தேடுறாரு, ராதாகிருஷ்ணமயமாவும் 2 பேர் சேர்ந்து தேடுறாங்க. அப்போ
ராதாகிருஷ்ணமயமா, குழந்தை வாமனா, நானும் காகா சாகேப் தீட்சித்தும் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரோம், நீ எங்கே இருக்க அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாங்க. அந்த குரல் வாமனனுடைய காதில் கேட்குதான். அப்போ உடனே வாமனன் சொல்கிறாராம், வாமன் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் வரலாம் ஓகே, ஆனால் ஏன் காக்கா வரார் அப்படின்ற ஒரு கேள்வி வேறு அவருக்கு. உடனே வாமன் ராவ் இருக்கக்கூடிய இடத்துக்கு அன்னை ராதாகிருஷ்ணமாயும் காகா சாஹிப் தீட்சித்தும் வராங்க. அப்படியாக வரும்பொழுது ஒரு தெய்வீகமான காட்சியை ராதாகிருஷ்ணமயம்மா அந்த இடத்துல பார்க்குறாங்க. என்ன காட்சியா? ஏகநாதருடைய கோயில் ஒன்று அங்கே இருக்கு. வாஸ்தவத்தில் அந்த இடத்துல கோவில் கிடையாது. இது கோப்பர்கானில் போய் அவர் தியானம் பண்ணியிருக்கார். நடந்தே போயிட்டார் ராத்திரியை. உடனே வாமனா, நீ ஒரு அசாதாரணமான மனுஷன்தான், என்னுடைய குரு ஏகநாதரை நீ தரிசனம் பண்ண வச்சிருக்கியப்பா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போனாங்க. இது போக ராதாகிருஷ்ணமாயி அன்னை ஆல்ரெடி பரிபூர்ணத்துவமான அடைந்த ஒரு யோகினி அம்மா, ஒரு பிரம்ம ரூபிணி. அவங்கள புரிந்து கொள்ளாம அறிந்து கொள்ளாம அவங்களுடைய மனதை காயப்படுத்தி என்னதான் பாபாவுக்கு வீழ்ந்து விழுந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்தாலும் பல பேர் அம்மாவை உணரலை. அம்மாவை எப்படி அவங்களுடைய மனதை காயப்படுத்தலாம், அவங்கள என்ன மாதிரி எப்படி பேசி அவங்க மனசை காயப்படுத்தலாம், இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரிலாம் விஷயம் சொல்ல முடியல. வெளியிலேயே வராதபடிக்கு துவாரகாமாய் கிட்டேயே அம்மா வரக்கூடாதான், அந்த மாதிரிலாம் நடந்திருக்காங்க. ஏன்னா ஊர் விட்டு ஊர் வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஆளுமை கொண்ட பெண்ணாகவும் இருந்திருக்கிறாங்க. எல்லா விதமான சாய்நாதருடைய இந்த சமஸ்தானத்துக்காக உருவாக்குறதுக்காகவும் சாய்நாத மகராஜனுக்காகவும் உழைச்சி எத்தனையோ விழாக்களையும் வைபவங்களையும் ஷிரடி சேத்திரத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பொறாமை தானே வரும் பல பேருக்கு. ஸோ அந்த பொறாமப்பட்ட பல பேர் அன்னையை பற்றிய தவறான வதந்தியை ஷிரடியில் பரப்பி விட்டதுனாலும் இதெல்லாம் பார்த்து அம்மா அஞ்ச போகிறதில்ல. மீறிக்கொண்டு குருநாதனுடைய சேவையை இன்னும் பெரிய அளவில் கொண்டாட தான் அம்மா முயற்சித்தாங்க. அப்படியாக ராமநவமி தினத்தில் ஒரு முறை பாபாவுடைய அந்த திருவடியில் வீழ்ந்து அந்த பாத தீர்த்தத்தை வாங்கணும், அந்த தீர்த்தத்தை வாங்கணும்னு அம்மாவுடைய ஆசை. இன்னொரு ஆசை என்னென்னா, பாபா கிட்ட போய் பாபாவுக்கு பஞ்சாரத்தி எடுக்கணும்னு ஆசை அம்மாவுக்கு. ஆனால் யாரும் விடலை. வாமன் ராவ் பட்டேல் அங்கே தான் இருக்கார், துவாரகா மாயில் இருக்கார். அப்படியாக அவர் துவாரகா மாயில் இருக்கும் பொழுது ஒரு விதமான காட்சி அவர் கண்ணில் தென்படுது. என்னன்னா, இதே வாமனராவ் பட்டேல்கிட்டேருந்து தான் அம்மா கொஞ்சம் பணம் வாங்கி பாபாவுக்காக ஸ்பெஷலாக ராமநவமி அன்னைக்கு பஞ்சாரத்தியை ரெடி பண்ணி பாபாவுக்காக கொடுத்து அனுப்பணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க. ஆனால் அதுவும் முடியாமல் போச்சு. இத்தனைக்கும் பாபாவுடைய ஒவ்வொரு விசேஷங்களுக்கான பொருள் மொத்தமும் அம்மாவோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. பாபாவுக்கு விதமான பூஜைகளாக இருக்கட்டும், சாவடி உருளத்தில் பயன்படுத்தக்கூடிய பதாதைகளாக இருக்கட்டும், சர்வமும் அம்மாவுடைய கண்ட்ரோலில் இருந்தது. ஏன்னா அத்தனையும் கண்ட்ரோலில் இருந்தாலும் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது தான் பாபாவுடைய விஷயமும் அம்மாவோட விஷயமும். என்னதான் எல்லாத்தையும் உருவாக்குனாலும் நான் தான் எல்லாத்தையும் உருவாக்குனேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அம்மாவுக்கு லவலேசமும் கிடையாது. அப்படி எப்படியாவது போகணுமேனு அம்மா கண் கலங்குனாங்க. சூக்ஷ்ம ரூபமாக வடிவம் எடுத்தாங்க. சூக்ஷ்மமாக ஆல்ரெடி ரேகேன்னு சொல்லக்கூடிய பக்தர் துவாரகா மாய்க்கு பாபா பார்க்க போகும் பொழுது தன் மேலே ஏதோ டச் ஆகிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணதான் நம்ம கவனித்தோம். அப்படி பார்த்தா நான் தான் வந்தேன்னு அம்மா சொன்னதான் நம்ம முன்னாடி அனுபவித்தோம். அதே போல் சூக்ஷ்ம ரூபத்தில் துவாரகா மாய் படிக்கட்டில் ஏறி குருநாதன் முன்னாடி அமர்ந்து கொண்டு அப்படி அனுபவித்து குருநாதனுக்கு பஞ்சாரத்தி எடுத்தாங்களாம். அதை வாமனராவ் பட்டேல் நேருக்கு நேராக பார்த்துருக்கார். அப்படின்னா அன்னை ராதாகிருஷ்ணமாய் எப்படிப்பட்ட ஒரு யோகினி அப்படின்றத நம்ம எல்லாரும் உணரணும்.
இத்தகைய சக்திகளும் இத்தகைய ஆற்றல்களும் எங்கிருந்து வந்தன அப்படின்னா குரு கிருபையால் கிடைச்சிது. ஒரு உத்தமமான பக்தனுக்கு உத்தமமான குரு தன்னையே தந்துட்டதுக்கப்புறம் அந்த பக்தனுடைய நிலை எப்படி இருக்கும்? பிரம்ம நிலையாக மாறிடாதா? அதனால் இத்தகைய வைபவங்கள் அன்னையினுடைய ஸ்திதியில் இருந்தது. அது மட்டும் இல்லை, வாமனராவ் பட்டேலுக்கு அன்னை ராதாகிருஷ்ணமாய் ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் கொடுத்ததாகவும் அதன் மூலமாக திவ்ய திருஷ்டி உண்டானதாகவும் அடியேன் சொன்னேன். அதே திவ்ய திருஷ்டியாக ஒரு பார்வையை அவர் பார்க்கிறார். கண்களை அந்த ஆகாசத்தை நோக்கி அவர் ஏதோ ஒரு பார்வையில் பார்க்கும் பொழுது ஆகாசத்தில் சாட்சாத் சாயிநாதரும் ராதாகிருஷ்ணமாயும் 2 பேரும் சேர்ந்து ஆகாய மார்க்கமாக பறந்து போகிறத அவர் பார்த்துட்டார். யாருடைய பார்வையிலையும் தெரியல. ஊர் மக்களுக்கு என்ன, இவர் ஒரு கேன ஃபக்கீர், அந்த அம்மா இந்த கேன ஃபக்கீருக்காக அந்த அடிமை, அந்த மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. பல பேர் குருநாதனை மதிக்கிறாங்க, பல பேர் ராதாகிருஷ்ணனை மதிக்கிறாங்க, சில பேர் மதிக்கிறது இல்லை. ஆனால் இந்த உணர்ந்த சில பக்தர்களுக்கு தான் இத்தகைய தெய்வீக காட்சிகள் கிடைச்சிது. அதில் வாமனராவ் பட்டேலுக்கு எப்படிப்பட்ட ஒரு காட்சி, ஆகாய மார்க்கமாக போகும் பொழுது பாபாவை பார்த்து இவர் பேசுகிறாராம். வாமன் என்ன பேசுகிறார் அப்படின்னா, உங்களுக்கு நான் என்ன நன்றி செலுத்த போகிறேன்னு தெரியல பாபா அப்படின்னு நன்றி தெரிவிக்கிறாராம். அவங்க ஆகாசத்தில் போயின்னு இருக்காங்க, இங்கே நின்னபடியே பேசுகிறாராம். உடனே பாபா சொன்னாராம், நான் உனக்கு என்ன புதுசாக ஆத்ம ஞானத்தை கொடுத்துட்டேன், போன ஜென்மாவில் நீ எனக்கு கொடுத்ததை இந்த ஜென்மாவில் நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன், அவ்வளோதான்ப்பா அப்படின்ட்டாங்க. இப்படியாக திவ்ய கடாட்சம் கிடைச்சதுக்கப்புறம் அவருடைய ஞானமும் பக்குவமும் மாறி உயர்ந்த நிலையை அடைஞ்சார் வாமனராவ் பட்டேல். அது மட்டும் இல்லை, இதே வாமனராவ் பட்டேலுடைய திவ்ய திருஷ்டியில் அன்னை ராதாகிருஷ்ணமாயி கிளி ரூபம் எடுத்து பாபா கிட்ட போன ஒரு காட்சியையும் அவர் அனுபவிச்சிருக்கார். கிளி ரூபம். இதே இந்த ராமநவமிக்கு பாபாக்கு எப்படி பஞ்சாரத்தை எடுக்கணும், மக்கள் விடலை, சில பேர் தடுத்தாங்க, அதனால் போக முடியாமல் தவிச்ச அம்மா எப்படி சூக்ஷ்ம வடிவில் போனாங்களோ அதே போல் பாபாவுடைய அந்த பாத தீர்த்தத்தில் உளுந்து பெறலணும் அப்படின்றத ஆசையினால் கிளி ரூபம் எடுத்துக்கொண்டு பாபாவுடைய தீர்த்தத்தில் பிறண்டு கிளம்பி போனதா வாமனராவ் பட்டேல் பார்த்திருக்கார். இப்படியாக அன்னையினுடைய வைபவத்தை இந்த மாதிரி சில பேர்களால் மட்டும்தானே உணர முடியும். சில பேர் உணரலை, சில பேர் உணர்ந்தாங்க. அதுதான் ஒரு விஷயம். நிறைய பக்தர்கள் அன்னையை புரிந்து கொண்டும் புரியாதபடியாகவும் இருந்தாங்க. அது சுவாமியுடைய கிருபை, சரிங்களா? ஏன்னா யாரை எப்போ அம்மாவை உணர வைக்கணும் உணர வைக்க முடியாதுங்கிறது எல்லாமே குருநாதனுடைய சங்கல்பம் தானே. ஒரு முறை வாமனராவ் பட்டேலுக்கு பயங்கரமான வயிற்று வலி வந்துட்டு, அந்த வயிற்று வலி தாங்க முடியாமல் அவர் தவிச்சார். உடனே அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ என்ன பண்ணுற, செங்கல்ல நல்லா எடுத்து நல்லா அரை, நல்லா தூளாக்கு, சாம்பலா, அதாவது செங்கல் சாம்பல் தூளாக்கு. அந்த செம்பல் சாம்பல் தூளால் பாபாவுக்கு ஆரத்தி எடுக்க போகிற அந்த பஞ்சாரத்தை நீ விளக்கு, உன்னுடைய வயிற்று வலி போகும்னாங்க. அதே மாதிரி போயிட்டு பாபா எப்படி ஒரு வயிற்று வலி நோயாளிக்கு ஷிம்பின்னு சொல்லக்கூடியவருக்கு வயிற்று வலி தாங்க முடியாத பொழுது லக்ஷ்மி கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய கருப்பு நாய்க்கு சோறு போடுவோம் வயிற்று வலி போகும்னு சொன்னாரோ, அதை போல் அன்னை குருநாதனுடைய சேவையை நீ உள்ளார்ந்தமாக பண்ணு, உனக்கான எல்லா விதமும் குருநாதன் பார்த்து கொள்வார்ன்ற ஒரு விஷயத்தையும் அம்மா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை வாமனராவ் பட்டேல் ஊருக்கு போயிட்டார். பாபாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, பாபாவுக்கு பால் கொடுக்க முடியாத நிலை அம்மாவுக்கு ஏற்பட்டுச்சு. உடனே வாமனனுக்கு லெட்ரு போட்டு எனக்கு ஒரு 20 ரூபா கொடுப்பா, பாபாவுக்கு ஒரு பசுமாடு வாங்கி பாபாவுக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லி 20 ரூபாவை வர வச்சு அம்மா ஒரு பசுமாட்டை வாங்கி அதில் பால் கறந்து குருநாதனுக்கு கொடுத்த விஷயமும் உண்டு. இந்த மாதிரிங்க நிறைய விஷயங்கள் வாமனராவ் பட்டேல் வாழ்க்கையில் பாபாவும் அன்னை ராதாகிருஷ்ணமாயியும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. வாமனராவ் பட்டேல் ஒரு முறை காகா சாஹிப் தீட்சித் வாடா வழியாக வரார். பாபா முக்தாராம்னு சொல்லக்கூடிய பக்தர்கிட்ட தன்னுடைய கஃப்னியை கொடுத்து துவைச்சி காய வைடான்ட்டார்.
இவர் நல்லா புழிஞ்சு காய வச்சு தலைகையில் அந்த கஃப்னியை தொங்க விட்டுருக்கார் முக்தாராம். வாமனராவ் பட்டேல் அந்த வழியாக வரார். பாபாவுடைய கஃப்னி பேசுதான், இந்த முக்தாராமை பற்றியா வாமனா என்னை இங்கே தலைகீழாக தொங்க விட்டுட்டு போயிட்டான் அவன் அப்படின்ற மாதிரி பாபாவுடைய கஃப்னி பேசிச்சான். இந்த கஃப்னி பேசக்கூடிய பேச்சை வாமனராவ் பட்டேல் காதில் கேட்குற அளவுக்கு அவளுக்கு அந்த வாமனனுக்கு சக்தி இருந்திருக்கு, திவ்ய திருஷ்டி இருந்திருக்கு. உடனே பாபாவுடைய கஃப்னியை எடுத்து திருப்பி சரியாக தானே வைக்கணும், அவர் போட்டுக்கிட்டு துவாரகாமைக்கு வந்துட்டார். யார்? வாமனராவ் பட்டேல் பாபாவுடைய கஃப்னியை போட்டுக்கிட்டு துவாரகாமைக்கு வந்த உடனே வச்சார். பாபா உண்டு இல்லைன்னு ஆக்குனார், அவ்வளோ திட்டு. கடைசியில் அந்த கஃப்னி நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணார். அதுக்கப்புறமா படிப்படியாக அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஆத்மீக முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு, லௌகீகமான முன்னேற்றமும் ஏற்பட்டுச்சு. வாமனுடைய வாழ்க்கையில் அவர் பல வருஷம் கழித்து பாபாவுடைய மகா சமாதிக்கு பின்னாடியும் அன்னை ராதாகிருஷ்ணமாருடைய சமாதிக்கு பிற்காலத்தில் சந்நியாசி ஏற்றுக்கிட்டார் இந்த வாமனராவ் பட்டேல். இப்போ அந்த விஷயத்த சொல்கிறேன். 1917 1921 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கார் இந்த வாமனராவ் பட்டேல். 1932 குருஸ்மிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலையும் அவர் தொகுத்து எழுதியிருக்கார். 1946 குஜராத்தி மொழியில் சாயி பாபா என்ற பெயரில் பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு அவர் எழுதியிருக்கார் நம்ம வாமனராவ் பட்டேல். அது மட்டும் இல்லை, மெஸ்கர் கங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய சயனி கோயில்ன்ற சிறந்த எழுத்தாளராக அவர் மாறியிருக்கார். காலம் உருண்டோட 35 வருஷங்களுக்கு பின்னாடி பாபா மகா சமாதி அடைஞ்சதுக்கு பின்னாடி 1952 அல்லது 53 இருக்கலாம். அப்போ டாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் ஒரு சன்னியாசி கிட்ட சந்நியாசியம் வாங்கி கொண்டார். தீட்சாநாமம் என்ன அப்படின்னா சுவாமி சரணானந்தர், சாயி சரணானந்தர். அதனால தான் பிற்காலத்தில் சாயி சரணானந்த சுவாமிகள் அப்படின்ற தீட்சாநாமம் அவருக்கு கிடைச்சிது. 1954 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி சிரிடியில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே பலிங்கக்கல் பாபா, அந்த பாபாவை பிரதிஷ்டை பண்ணதே இந்த மகாத்மா தான். எவ்வளோ உயர்ந்த பாக்கியம் அவருக்கு பாருங்க. 1961 சாயிபாபா தி சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபாவை பற்றின ரொம்ப அரியதான நூலை அவர் எழுதியிருக்கார். 1982 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அகமதாபாத்தில் அவர் சமாதி அடைஞ்சார். பாபாவை பற்றின பிரச்சாரத்தை ஓயாமல் பிரச்சாரம் பண்ணி குஜராத் மக்களுக்கு ஆல்ரெடி அமிர்தாஸ் பவானி மேத்தான்னு சொல்லக்கூடியவர் எப்படி பிரச்சாரம் பண்ணாரோ அதை போல் இவரும் பிரச்சாரம் பண்ணதனுடைய விளைவாக இவரையும் பல பேர் குருவாக ஏற்றுக்கொண்டு சமாதியானதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கோவில் கட்டி வழிபாடும் பண்ணுறாங்க. பாபாவுடைய தர்பாரில் பாபாவுக்கு இருக்கக்கூடிய புகழ் ரொம்ப உயர்ந்தது. ராதாகிருஷ்ணமாய் அன்னையினுடைய புகழும் உயர்ந்தது. ஆனால் பாபாவுடைய கிருபையையும் அன்னையினுடைய கிருபையையும் அடைந்த இந்த வாமனராவ் பட்டேலுக்கு பாபாவினுடைய பரம பக்தர்கள் வாமனராவ் பட்டேலான சாயி சரணானந்த சுவாமிகளுக்கு ஒரு அழகான கோவில் எழுப்பி வழிபாடு செய்கிறாங்க. ஆனால் நமக்காக பிறந்து நமக்காக வளர்ந்து குருநாதனுடைய சேவையில் சாயிநாதருடைய அந்த புகழை வெளிக்கொணர்ந்து சாயிநாதருடைய சமஸ்தானத்துக்காகவும் சாயிநாதருடைய புகழுக்காகவும் உழைத்து அரும்பாடுபட்டு இப்படிப்பட்ட வைபவங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து பாபாவினுடைய நெருங்கிய பக்தர்கள் ஆத்மீக ரீதியில் உயர்ந்த நிலை அடைய வைத்த நம்ம அம்மா ராதாகிருஷ்ணமாயிக்கு ஷிரடியில் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனால் ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்கிறேன், ஆனால் இருக்குன்னு நான் சொல்கிறேன். சூக்ஷ்மமாக இருக்குது, வெளிப்படையாகவும் இருக்குது, சூக்ஷ்மமாகவும் இருக்குது. ஆனால் இதுதான் ராதாகிருஷ்ணமாய் அம்மா வாழ்ந்த இடம், ராதாகிருஷ்ணமாய் அம்மாவால் தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் உருவானது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமும் ஷிரடியில் கிடையாது. பாருங்கள் எப்படி இருக்குது உலகம், பாருங்கள். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கணும். அப்படியாக பாபாவினுடைய புகழ் எங்கெல்லாம் பரவி இருக்கோ அங்கே வாமனராவ் பட்டேலுடைய புகழும் பரவுச்சு. வாமனராவ் பட்டேல் ஆகிய சாயி சரணானந்த சுவாமிகளை தெரியாத பக்தர்களும் இன்னைக்கு ஏராளம்.
ரேகே அவர்களுக்கு யோகமாயாவாக தரிசனம் தந்தவள். வாமனராவ் பட்டேலுக்கு குருமண்டல ரூபிணியாக தரிசனம் தந்தவள். அடுத்த அவஸ்தின்னு சொல்லக்கூடிய பக்தர், அவருக்கு பரபிரம்ம ரூபிணியாகவே தரிசனம் கொடுக்குறா. அவருடைய விஷயத்தில் இப்போ நாம் அனுபவிக்க போகிறோம். அவஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர் புருஷோத்தம அவஸ்தின்றது தான் அவருடைய பெயர். ஒரு நல்ல குடும்பத்தில் வளர்ந்தவர். தேவ் பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஞானி கூட சில வருஷம் இருந்து கொண்டு அவருக்கு சேவை செய்யக்கூடியவர். அவர் மூலமாக நிறைய அனுகிரக பிரசாதங்களை பெற்றவர். சரி, 1912 ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தரிசனமும் பெற்றவர். அப்படி நல்ல பக்தராக இருந்தவர். இந்த அவஸ்திய ஷிரடிக்கு இழுக்கணும்னு நினைச்சதே அன்னை ராதாகிருஷ்ணமாய். ரேகேவோட நெருங்கின ஃப்ரெண்ட் அவர் அவஸ்தி. ரேகே இருக்கார் இல்லையா, அம்மாவுடைய அங்கீத குழந்தை, அவருடைய நெருங்கின ஃப்ரெண்டு அவஸ்தி, புருஷோத்தம அவஸ்தி. அவர் எப்படியாவது ஷிரடிக்கு கூட்டுட்டு வரணும் அப்படின்னு அம்மா நினச்சாங்க. அவர் தானே இல்லைங்க, இந்த சமூகத்தில், அந்த காலத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய உயர்தரமான அதிகாரிங்க எல்லாரும் ஷிரடிக்கு வரணும், சர்க்காரெல்லாம் ஷிரடிக்கு வரணும்னு ஏன் அம்மா ஆசை கொண்டார்கள்னா, அவர்கள் மூலமாக ஷிரடி சேத்திரத்தை உருவாக்குறதுக்கான விஷயங்கள் பெற்று அதன் மூலமாக ஷிரடியினுடைய வைபவத்தை வெளில கொண்டுட்டு வந்து பெரிய சமஸ்தானமாக மாற்றணுங்கிறது அம்மாவுடைய எண்ணமே. ஏழை ஜனங்கள்கிட்ட நம்ம என்ன வாங்கிட முடியும்? அப்போ உயர்ந்ததான அதிகாரிகள் வரும் பொழுது குருநாதனை பற்றியும் குருநாதனுடைய சமஸ்தானத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ஐடியாவை கொடுத்தா அவங்களும் செயல்படுவாங்க இல்லையா, அதுதான் ஒரு எண்ணம். அப்படியாக ரேகே மூலமாக அவஸ்திய ஷிரடிக்கு பாபா இழுத்தார், பாபாவும் இழுத்தார். அம்மா நினைச்சாங்க, நினைக்கிறது பக்தனுடைய கடமை, செய்யறது பகவானுடைய கடமை. புரியுதுங்களா? ஷிரடிக்கு இழுத்தார். ஷிரடிக்கு இழுத்த உடனே பாபா ரேகேவை பார்த்து, இந்த பித்துக்குழி யாரு பாருங்க, இவன் மட்டும் வரது இல்லாமல் இவனை எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாபா சொன்னாராம். ஸ்டார்டிங்லேயே அவஸ்தியை பார்த்து பித்துக்குழி யாருன்னு கேட்டு, இந்த பித்துக்குழி அப்படின்ட்டார் அவஸ்தியை. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அவஸ்திக்கு. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு நம்ம துரோகம் பண்ணுறோன்ற எண்ணம் இருக்கு அவருக்கு. என்னவா, அவருக்கு ஒரு பெண் குரு இருந்திருக்காங்க. அந்த பெண் குரு அவருக்கு 1898 சிவநாமத்தை தீட்சை கொடுத்துருக்காங்க, உபதேசமாக கொடுத்துருக்காங்க. அப்படி என்னுடைய குருவை விட்டுட்டு நான் இந்த சாய்நாதரை வணங்குறேனே, இது குரு துரோகம் இல்லையான்கிற எண்ணம் அவருடைய மனதில் குத்துச்சு. ஆனால் ரேகே சொல்லிட்டாரு, எல்லா குருமாருடைய ரூபமும் இவர் தான்ப்பா, நீ கவலைப்படாதன்னாலும் அவர் கேட்கல. ஷிரடிக்கு வந்ததுலேருந்து குரு துரோகம் பண்ணிட்டேனேன்னு தவிச்சிருக்கார். சரி, ராதாகிருஷ்ணமாய் கிட்ட போங்கன்னு சொல்லி பாபா அமிச்சிட்டார். அப்போதான் முதல்ல அவஸ்தி ராதாகிருஷ்ணமாய் அன்னையுடைய இடத்துக்கு போறார். ராதாகிருஷ்ணமாய் அன்னையை பார்த்த க்ஷணத்தில் அங்க ராதாகிருஷ்ணமாய் தெரியல. இந்த அவஸ்தியினுடைய பெண் குரு இருக்காங்க இல்லையா, அந்த குரு தரிசனம் கொடுக்குறாங்களாம் ஷாலாவில். அப்படின்னா பாபா வேறு, அன்னை ராதாகிருஷ்ணமாயி வேறு அல்ல, ரெண்டுமே ஒரே ரூபம். பரபிரம்மம், பரபிரம்மஸ்வரூபம், பரபிரம்மத்தினுடைய பிரதிரூபம் அன்னை ராதாகிருஷ்ணமாயின்றத அவஸ்தி உணர்ந்திருக்கார். அது அவருடைய அனுபவம். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறேன், அது சத்தியம்னு நான் சொல்கிறேன். நான் நல்லா எங்கள் அம்மாவை உணர்ந்துட்டேன் ராதாகிருஷ்ணமாய. இப்போ நான் சொல்கிறதுனால நீங்கள் உணரணுன்னா அந்த உணர்வை பகவான் உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்கள் அம்மாவை உணரலாம், இல்லைன்னா உணர முடியாது. அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி தன்னுடைய குருவாக தரிசனம் கொடுத்த அன்னை ராதாகிருஷ்ணனோட திருவடியில் வீழ்ந்துட்டார். வீழ்ந்த உடனே அம்மா ஒரு ட்ராமா போட்டாங்க ராதாகிருஷ்ணமாய். என்ன ட்ராமாவா, இந்த அவஸ்தின்னு சொல்லக்கூடிய அவருடைய குரு கிட்ட இருந்த பொழுது, பெண் குருகிட்ட இருந்த பொழுது பலவிதமான விஷயங்கள் நடந்துச்சு. அத்தனை விஷயத்தையும் அன்னை ராதாகிருஷ்ணமாய் அவஸ்திகிட்ட சொல்லும் பொழுது, இந்த அம்மா யாரா இருப்பாங்க, என்னுடைய குரு ஒருவேளை இந்த ரூபம் தரிச்சிட்டு வந்துட்டாங்களோ ஷிரடிக்கு அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அத்தனையும் ராதாகிருஷ்ணமயம்மா அவஸ்திகிட்ட சொல்லும் பொழுது நடுங்கி போயிட்டார். உடனே மூர்ச்சையாகி ராதாகிருஷ்ணமா கீழே விழுந்துட்டாங்களாம். அப்படி ஒரு ட்ராமா. என்னவா,
அம்மா ஏந்திரிங்க, குரு ஏந்திரிங்கம்மா, அம்மா ஏந்திரிங்கம்மான்னு அவஸ்தி தவிக்கிறார். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. குரு சொன்ன, அதாவது அவஸ்தியோட பெண் குரு சொன்ன பஞ்சாட்சரத்தை பயங்கரமாக உறக்க சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சபதம் என்னென்னா, ராதாகிருஷ்ணமா என்னுடைய குருவே தான், என்னுடைய குருவே தான் இவங்க, என்னுடைய குரு உயிர் தெளிந்தா 16 வருஷமாக நான் ஜபம் பண்ணத்தினுடைய பலனை பூர்ணமாக கொடுத்துட்றேன்னு சொல்லி ஒரு சபதம். உடனே ராதாகிருஷ்ணமயம் உடனே ஏந்திரிச்சு, நீ போய் உன் வேலையை பருப்போ அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லி ஏந்திச்சு சாதாரணமாயிட்டாங்களாம். அப்படியாக இந்த அவஸ்தி, ரேகே, வாமனராவ் பட்டேல் இந்த 3 பேருக்கும் தன்னுடைய சுய அடையாளத்தை அம்மா காட்டியிருக்காங்க. அடுத்து புரந்தரேன்ற பக்தரும் வரப்போறார். அப்படியாக அவஸ்தைக்கு இன்னும் மண்டை குழம்பிட்டு, என்ன அப்படின்னா திரும்பவும் என் குருக்கு துரோகம் பண்ணனேன்ற ஒரு எண்ணம். உடனே இதுக்கெல்லாம் பிரச்சனையை தீர்க்கணுமேன்றதுக்காக ரேகே ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்னென்னா, மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா, அந்த மல்லிகைப்பூவினுடைய சரத்தை நல்லா பின்னி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு பாபாட்ட போகிறார். பாபா, இந்த சிக்கலை நீங்கள் தான் பாபா எடுத்து விடணும். அவஸ்தியை நினச்சி பாபா அவர் சொல்கிறார். பாபா அதை நல்லா முகர்ந்து பார்த்துட்டு, இந்த முடிச்சு அவுக்க வேண்டிய இடம் இந்த துவாரகாமாயில் ஷாலா, ராதாகிருஷ்ணமாயி தான் இந்த முடிச்சு அவுக்க முடியும், இது என்னால் முடியாதுன்ட்டார் பாபா. அப்போ அவஸ்தியினுடைய அந்த மனது குணமாகணும்னா அதுக்கு ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய ஒரு அருளானது இருக்கணுங்கிறது பாபாவுடைய கிருப்பை. அது அப்படியே தான் கிடைச்சிது, அப்படியே தான் இருந்தது. அப்போ அவஸ்தியோட மனசில் இன்னும் உச்சமாக போயிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, ஆல்ரெடி பாபா இந்த பித்துக்குள்ளி யாருன்னு ஸ்டார்டிங்கிலே சொன்னார் இல்லையா, உண்மையாகவே பித்து பிடிச்ச ஆளாக மாறிட்டார். ஷாலாவில் நைட்டு தூங்கும் போதெல்லாம் துரோகம் மட்டனே துரோகம் மட்டனே துரோகம் மட்டனே துரோகம் மட்டனேன்னு தவியாக தவிச்சிருக்கார். ராதாகிருஷ்ணன் பக்கத்துலையே நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த அம்மா அவஸ்தி பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சுருந்தாங்க. அந்த விளக்குலேருந்து நிறைய தெய்வீக ரூபங்கள்லாம் வந்து மறைகிற மாதிரி இவர் பார்த்துட்டு ஊன்னு கத்திருக்காரு. சும்மா படுக்க போறியா இல்லையா நீ, இந்த காய்ச்சலை நீ பாடிட்டு ஒழுங்காக படு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது வேற என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவஸ்திக்கு ஒரு யோசனை. சாத உருண்டை ஒன்று பண்ணி அதை பாபா கையில் கொடுத்து பாபா அதை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா என் குருநாதர் உயிரோடு இருக்காங்க, பாபா ஏற்றுக்கலைன்னா என் குருநாதர் இல்லை அப்படின்றது அர்த்தம். ராதாகிருஷ்ண அம்மா கிட்டேயே சாத உருண்டையை செஞ்சு அம்மா அந்த சாத உருண்டையோட சேர்த்து பாபாவுக்கு நைவேத்தியத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் பாபாவுக்கு அனைத்தும் விதமான நைவேத்தியங்கள் போன இடம் எல்லாமே ஷாலாவிலேருந்து தான் போயிருக்கு. அந்த ஷாலாவே இப்போ இல்லை, சரிங்களா? அப்படியாக அந்த நைவேத்தியத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி படியில் லைட்டாக தடுமாறிட்டு சாத உருண்டை கீழே விழுந்து பாதி உருண்டை தான் மிஞ்சுது, மீதி உருண்டை கீழே விழுந்துட்டு. உடனே பாபா அதை கொண்டா, நீ எங்கே அனுப்பணும்னு நினச்சியோ அங்கே நான் அனுப்பிடுறேன்னு சொல்லி சாப்பாட்டை பின்னாடி தூக்கி போட்டாராம். என்னுடைய குரு உயிரோடு இல்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாராம். அப்பையும் ரொம்ப பித்து பிடிச்சி போய் ஷாலாவில் தவிச்சிருக்கார், அழுதுருக்கார். இதுக்கு இதுவே இல்லையா அப்படின்ற மாதிரி பாபா ரேகேவும் அன்னை ராதாகிருஷ்ணமாயும் பாபா கிட்ட விடாமல் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. பாபா சாவடியில் இருந்து கொண்டு அல்லாஹ் நல்லதே செய்யட்டோன்ற ஒரு வார்த்தையை உகுத்ததன் மூலமாக அவஸ்தி குணமானார். பித்து போயிட்டு உடனே அவஸ்தி நடந்த எல்லா விஷயத்தையும் ரேகை மூலமாகவும் ஆயி மூலமாகவும் தெரிந்து கொண்டார். பித்து தெளிஞ்சுது. பாபாவை பார்க்க போனார். பாபாவை பார்த்த சனத்தில் பாபா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணார் பாருங்க. அவருடைய கண்களில் பாபாவை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. இந்த கண்ணை திறந்து பார்த்தா பாபாவை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை, பிரபஞ்சமே பாபாவா இருக்கு, வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அத்தகைய உயர்ந்த ஸ்திதியை பாபா அவஸ்திக்கு கொடுத்தாரு. பித்து இன்னும் பிடிச்சிக்கிட்டு அப்பையும் திரும்பவும் பாபாக்காக அந்த அவஸ்திக்காக பாபா ரேகையும் அம்மாவும் பிரார்த்தனை பண்ண அந்த பித்தும் தெளிஞ்சுது. கடைசியாக இந்த அவஸ்தி இனிமேல் ஷிரடியில் இருக்க வேண்டாம், கிளம்புன்ட்டார். அப்படி கிளம்பி போகும் பொழுது ஷிரடியினுடைய எல்லையில் திருவையாத்தில் அப்பர் சுவாமிகளுக்கு கிடைச்ச அதே தரிசனம்.
அப்பர் சுவாமிகளுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆணுயிர்கள் எல்லாம் ஈஸ்வரனாகவும் பெண்ணுயிர்கள் எல்லாம் அம்பாலாகவும் தரிசனம் கொடுத்துச்சு. அதை போல அவஸ்தின்ற பக்தருக்கு உயர்ந்த பிரம்மானுபவம் கிடைச்சிது. பகவத்கீதையில் சொல்லக்கூடிய பிரம்மி ஸ்திதின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ஸ்திதியா ஷிரடியிலேருந்து எல்லை தாண்டறதுக்குள்ள ஆணுயிர்கள் எல்லாம் பாபாவாகவும் பெண்ணுயிர்கள் எல்லாம் சாட்சாத்து ராதாகிருஷ்ணமாயியாகவும் தரிசனம் தந்ததை அவர் நேருக்கு நேர் பார்த்துருக்கார். இதை விட என்ன வேணும்? ராதாகிருஷ்ணமாயி அன்னையுடைய உயர்ந்த ஸ்திதி எப்படிப்பட்டதுன்றத பிவி நரசிம்ம சுவாமிகள் எழுதியிருக்கார். இதெல்லாம் ஆதாரம் இருக்குது. பிவி நரசிம்ம சுவாமிகள் லைஃப் ஆஃப் சாய்பாபாவில் அவஸ்தின்ற டாப்பிக்கில் இந்த விஷயத்தை எழுதியிருக்கார். சரிங்களா? இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள். அவஸ்தி பூர்ணமாக பரபிரம்மத்தினுடைய ரூபம் சாயிபாபா. ஆனால் அந்த பரபிரம்மத்தின் பிரதிரூபம் அன்னை ராதாகிருஷ்ணமாயின்றதை உணர்ந்தார். ஒரு முறை துவாரகா மாய்க்கு பாபா வந்தார், அது அவஸ்தி வந்தார். நீ போய் ஷாலாவில் போய் நீ தங்கு அப்படின்னு பாபா சொல்லிட்டார். ஷாலாவுக்கு அவஸ்தி போனார். அவஸ்தி வந்த உடனே அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி நீ துவாரகா மாய்க்கு போ, பாபா எனக்கு பிரசாதம் கொடுக்குறார், நீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறார். அவஸ்தி நேராக துவாரகா மாய்க்கு போகிறார். பாபா கையில் இருந்த ரொட்டியை அப்போ தான் அந்த நாய் பிடுங்கி சாப்பிடுது. ஒரு நாய், அந்த நாய் பிடுங்கி சாப்பிட்டதை பாபா சாப்பிட்றார். பாபா சாப்பிட்ட மிச்சத்தை அந்த அவஸ்தி கையில் கொடுத்து இதை ஆயிட்ட கொண்டு போய் கொடுன்றார். அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பாபா சாப்பிட்டதை அவர் கவனிக்கல ஒழுங்கா, நாய் சாப்பிட்டதை மட்டும் அவர் கவனிச்சிருக்கார். இதை எப்படி எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தோடு போன உடனே அம்மா அதை வாங்கி உடனே சாப்பிட்டாங்களா. அம்மா 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 அது நாய் சாப்பிட்டதுமா. நாய் சாப்பிட்டதை மட்டும்தான் நீ பார்த்த, என் குரு மகராஜ் சாப்பிட்டதை நீ பார்க்கவே இல்லை. எப்படிம்மா அவனுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு கேட்டால், என்னுடைய எண்ணங்கள் யாவும் சாய்நாத் மகராஜ் தான் என்னுடைய மையம். துவாரகா மாயில் காத்தடிச்சா இங்கே அதனுடைய எண்ணங்கள் வீசும் அப்படின்னு இருக்காங்க அம்மா. இந்த மாதிரி அவஸ்தியினுடைய வாழ்க்கையிலையும் பற்பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி உயர்ந்த ஸ்திதியை அம்மா கொடுத்தாங்க பாபாவுடைய கருணையினால். அடுத்து புரந்தரே அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தருடைய விஷயத்தை சொல்லிட்டு இந்த 8வது பதிவை முடிப்போம். புரந்தரே அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர் ஒரு இலகிய மனது கொண்டவர். பாபாவை அவர் முதலாக பார்க்க வரும் பொழுது பாபா என்ன சொன்னார் அப்படின்னா, பாவ் அப்படின்னு தான் கூப்பிடுவார் புரந்தரேன்னு சொல்லக்கூடிய பக்தரை. தாஸ்கனு மகராஜ் ஊர் ஊராக பாபாவருடைய புகழை பரப்பியதனுடைய காரியத்தில் எத்தனையோ அடியார்கள் ஷிரடிக்கு வந்தாங்க, பக்தர்கள் வந்தாங்க, ஜனங்க வந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த புரந்தரேன்னு சொல்லக்கூடிய பக்தர். புரந்தரே பாவ் அப்படின்னு தான் பாபா கூப்பிடுவார். புரந்தரேவை நினைக்காத நாளே இல்லைன்னு பாபா சொல்கிறார். புரந்தரே இல்லாமல் நான் ஒரு பருக்க கூட சாப்பிட மாட்டேன்னு பாபா சொல்கிறார். அப்படின்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடிலேருந்து என்னோட ஜென்மாவாக கூட வரவன் இந்த புரந்தரே அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் பாபாவே. அப்படின்னா புரந்தரே அவர்கள் எவ்வளவு நெருங்கின பாபாவுடைய பக்தனாக இருந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட பக்தரையும் நீ போய் ஷாலாவில் தங்குன்ட்டார். பாருங்க, இந்த ரேகே, வாமன், அவஸ்தி, புரந்தரே, அப்துல் பாபா இது போன்ற பக்தர்களை மட்டும்தான் அன்னை ஷாலாவுடைய போய் தங்குன்னு சொன்னார். வேற யாரையும் தங்குன்னு சொல்லலை. மீதியெல்லாம் போய் பாடம் கற்றுக்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னார். ஆத்மீக லாபத்தை சம்பாரிச்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னார் பாபா ஷாலாவில். அப்படியாக ஷாலாவில் போய் தங்க சொன்னார். பாபாவை பார்த்த சனத்தில் அப்படியே உள்ள முருகி போய் கதறி அழுதார். அதே போல் ராதாகிருஷ்ணமயம்மாவை பார்த்த தருணத்தில் அதே மாதிரி உருகி அழ ஆரம்பிச்சிட்டார். ராதாகிருஷ்ணமயம்மா புரந்தரே அவர்களை அக்கான்னு சொல்லி கூப்பிடுவாங்க, தாயி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். அக்கா அப்படின்னா புரந்தரே, தங்கச்சி ராதாகிருஷ்ணமயம். அப்படிப்பட்ட பாவம் அந்த 2 பேருக்குள்ள. புரந்தரே அக்காவான், ராதாகிருஷ்ணமயம் தங்கச்சியான். ராதாகிருஷ்ணமயம்மா புரந்தரேவை தாயி அப்படின்னு சொல்லி அழைப்பார். தாயினா அக்கா அப்படின்னு அர்த்தம்.
அப்படியாக புரந்தரே கிட்ட இந்த ஷிரடியில் நடக்கக்கூடிய வைபவங்கள், இன்னும் செய்யக்கூடிய பல மாற்றங்களை சொல்கிறாங்க. அதில் ஒரு அம்மாவுடைய ஆசையை சொல்கிறாங்க. தாயி, பாபா டெய்லி நடந்து போகிறார். அப்படி நடந்து போகும் பொழுது அவருடைய திருவடி நோகாதபடிக்காக அடியேன் வந்து நிறையா அவருடைய திருவடி நோகாதபடிக்கு பெருக்கிக்கிட்டு இருக்க. எனக்கு இன்னொரு யோசனை, பாபா மேலே சூரிய கதிர்கள் விழுது, அந்த வெப்பம் அனல் அடிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், துவாரகா மாயிலேருந்து லெண்டி தோட்டம் வரைக்கும் அழகான ஒரு பூந்தோட்டம் செஞ்சு, அதாவது பூப்பந்தல், அதாவது துவாரகா மாயிலேருந்து லெண்டி தோட்டம் வரைக்கும் பூப்பந்தல் அமைப்போம் அப்படின்ற ஒரு சங்கல்பம். அம்மா நீ சொல்லிட்டு இல்லையா, கண்டிப்பாக இது நடக்கும்ங்கிறாரு புரந்தரே. அப்படியாக ராதாகிருஷ்ணமாயி அன்னையும் புரந்தரே அவர்கள் 2 பேரும் சேர்ந்து உழைச்சி, அந்த உழைப்புக்கு பலவிதமான தடுமாற்றங்கள் உண்டு. ராதாகிருஷ்ணமாய்க்கு இந்த புரந்தரேக்கும் ஒரு வேலையே இல்லையா, எப்போ பாரு இந்த பாபாவுக்காக எதையாவது செஞ்சுக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்காங்கன்னு பல பேர் திட்டு, பல பேருடைய ஏச்சி பேச்சு எல்லாம் வாங்கிக்கிறாங்க அன்னையும் புரந்தரேவும். ஆனாலும் எடுத்த காரியத்தை விடலை. ஆர்ச் அமைக்கணும், கம்பி வேலி நடணும், எல்லாவற்றையும் ஒரே மனிதனாக இருந்து செஞ்சார். ராதாகிருஷ்ணமாயனுடைய தூண்டுதலால் ஒரே மனிதனாக இருந்து கொண்டு, அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய உதவியையும் கொண்டு, அதுக்கு தேவையான பொருள் எல்லாவற்றையும் அன்னை பலவிதமான பக்தர்கள்ட்டேருந்து வாங்கிட்டாங்க. கம்பி வேலி, ஆர்ச்சி போகிறதுக்கான அந்த இரும்பு விஷயங்கள் எல்லாவற்றையும் அம்மா வாங்கி வச்சுட்டாங்க. வேலை மட்டும் செய்யணும். அந்த வேலையை எடுத்து செய்தவர் புரந்தரேவும் அன்னை ஆயியும். 2 பக்கமும் கம்பி வேலி போட்டாச்சு. பூச்செடிலாம் வாங்கணும். பாபா கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு புரந்தரே பம்பாய் போகிறார். பம்பாய் தான் அவருடைய சொந்த ஊர். அடிக்கடி வருவார். பாபாவுடைய சேவைக்காக தன்னுடைய வேலையையே ராஜினாமா பண்ணுற அளவுக்கு அவருடைய பக்தி. ராஜினாமாவே பண்ணிட்டார். எனக்கு உலகம் எல்லாமே எனக்கு பாபாவும் அம்மா ஆயும் தான், வேற எதுவும் இல்லைன்றது தான் அவருடைய விஷயம். அப்படியாக ஷிரடியில் துவாரகா மாயிலேருந்து லெண்டி தோட்டம் வரைக்கும் அப்படி ஒரு பூப்பந்தல் இந்த நூலில் இருக்கு பாருங்க. நான் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி பூப்பந்தல் தான் இது. வந்து ரொம்ப ரேரு இந்த ஃபோட்டோலாம் அடி எனக்கு கிடைச்சிது. அதனால தான் அடியன் எழுதின இந்த நூலில் இந்த படத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் இல்லை, இந்த நிறைய விஷயங்களுக்கு ஆதாரம் இருக்குது. அதனால் இந்த படங்கள் எல்லாம் சுவாமி கிருப்பையால் கிடைச்சிது. ஆகையினால் அப்படி ஒரு சேவையை செஞ்சுருக்காங்க. தீட்சித், புரந்தரே, அவஸ்தி, ரேகே, வாமன், பூட்டி, இந்த அடியார்கள் மூலமாக பாபாவுடைய சாவடி ஊர்வலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஷியாம் கர்ணான்னு சொல்லக்கூடிய அந்த குதிரைக்கு தேவையான வெள்ளி கவச்சங்கள், பாபாவுக்கு தேவையான பல்லக்கு ஒன்றும் புதிதாக செய்யப்பட்டுச்சு. அந்த பல்லக்கில் வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு அழகான வடிவங்களும் ராதாகிருஷ்ணமாயால் ஆர்டர் செய்யப்பட்டு பாபாவுடைய பல்லக்கில் பொருத்தப்பட்டுச்சு. சரிங்களா, பாபாவோட பல்லக்கில் பொருத்தப்பட்டுச்சு. ஆனால் பாபா பல்லக்கில் ஏற மாட்டேன்ட்டார். ஆனால் அந்த பல்லக்கில் பாபாவுடைய ஒரிஜினல் ரூபத்தை அம்மா வச்சு, பாபா பல்லக்கில் ஏற மாட்டார், பாபா பின்னாடி வருவார். பாபாவுடைய பல்லக்கு முன்னாடி போகும். இதெல்லாம் எதிர்காலத்தில் பலவிதமான மாற்றங்கள் அம்மா ஏற்படுத்தினாங்க. அப்படியாக பாபாவோட பல்லக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பாபா பல்லக்கில் ஏற மாட்டேன்ட்டார். ஊர்வலம் முடிஞ்சுது. அன்னைக்கு ராத்திரி பல்லக்கு உள்ளே கொண்டு போக முடியாது, பெருசு, இடம் பத்தாது. ஆகையினால வெளியிலே விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நைட்டோட நைட்டாக வந்து ஒரு திருடன் அந்த பல்லக்கில் இருந்த வெள்ளியால் பொருத்தப்பட்ட விஷயத்தை திருடிட்டு போயிட்டானுங்க. காலையில் விஷயம் ராதாகிருஷ்ணமாய்க்கும் புரந்தரேவுக்கும் வந்தது. பாபாட்ட கம்ப்ளைண்ட் ஆச்சு. பாபா சொன்னார், திருடுனது தான் திருடுனானுங்க, முழு பல்லக்கையும் திருடிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி பாபா சொன்னாராம். கிண்டல் பண்ணாராம். கிண்டல் பண்ணதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, கஷ்டப்பட்டு பக்தர்கள் மூலமாக செஞ்ச இந்த பல்லக்கை வெளியிலே வச்சுட்டு போனால் எவன் திருடாமல் இருப்பான், திருட செய்வான் அப்படின்றது பாபாவுடைய வழக்கம். அப்போ இதை பாதுகாக்கணுமேன்றதுக்காக அம்மா துவாரகா மாய் பக்கத்தில் ஒரு இடத்த சரி பண்ணி அந்த இடத்துல இந்த பல்லக்கை பாதுகாப்போம் முடிவெடுக்கிறாங்க.
இது அம்மாவுடைய முடிவு மட்டும் இல்லை, தீட்சித் பூட்டி போன்ற பெரியோர்களுடைய முடிவும் கூட. பல்லக்க பாதுகாத்தாவணும். பாபாவோட பல்லக்காச்சை, மகாராஜனுடைய பல்லக்காச்சை. இது சாதாரண பல்லக்கு இல்லை, மகராஜோட பல்லக்கு. சாய்நாத சமஸ்தானத்தினுடைய உயர்ந்த ரகமான பொருட்கள், வைபவம் நிறைந்த பொருட்கள் இதெல்லாம். அந்த பல்லக்கை பாதுகாக்கிறதுக்கு இடமெல்லாம் சரி பண்ணி, அந்த பல்லக்கு சரி அந்த வைக்கிறதுக்கான இடமெல்லாம் சரி பண்ணி அந்த பல்லக்கும் பாதுகாக்கப்பட்டுச்சு. 1916 ஒரு முறை பாபாவுக்கும் அம்மாவுக்கும் சேர்ந்தாப்புல உடம்பு சரியில்லை. காகா சாஹிப் தீட்சித் மூலமாக புரந்தரேவுக்கு லெட்டர் போச்சு. பதறி அடிச்சுக்கிட்டு புரந்தரே வந்துட்டார். பாபா சொன்னாராம், பாவ் எனக்கும் ஆயிக்கும் ரொம்ப உடம்பு முடியல, தீட்சித்தை தான் அம்மாவை பார்த்துக்க சொல்லி, ஆயியை பார்த்துக்க சொல்லியிருக்கேன். இன்னும் 2-3 நாளில் நான் குணமாயிடுவேன், என்னால் பிக்ஷைக்கு கூட வெளில போக முடியல. பாபா நீ அந்த மாதிரி சொல்லாத, நான் உன்னை தோளில் சுமந்துட்டு போகிறேன் பாபான்னாராம் புரந்தரே. அப்படிப்பட்ட ஒரு பக்தி. அம்மாவை பார்க்க புரந்தரே போகிறார். அம்மா சொல்கிறாங்களாம், தாயி பாபாவுக்கும் ரொம்ப உடம்பு முடியல, ஆனாலும் அந்த நிலையில் கூட பிக்ஷை வாங்கிறத விடாமல் எனக்கு சாப்பாடு அனுப்புகிறாரு சுவாமி அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை, கம்யூனிகேஷனை புரந்தரே மற்றுள்ள நிறைய பக்தர்கள் உணர்ந்திருக்காங்க. அம்மா குணமாகணுங்கிறதுக்காக புரந்தரே பாபாட்ட போய், பாபா பாபா அம்மா குணமாகணும், ஆயி குணமாகணும், உதி கொடுன்னு கேட்டிருக்கார். பாபா கொடுக்கல. அப்புறமாகத்தான் நம்ம சாயி சச்சத்தில் படிச்சிருக்கோம், பாபா ஒரு முறை ராதாகிருஷ்ணமாயுடைய வீட்டு கூரை மேலே ஏறி ஒரு ஏணி வழியாக இறங்கின லீலையை படிச்சிருப்போம். ஸோ அந்த லீலை அப்போ தான் நடக்குது, 1916 நடக்குது. அப்படியாக ராதாகிருஷ்ணமாயி அம்மாவும் குணமாக்கப்படுறாங்க. இப்படியாக வாமனராவ் பட்டேலுடைய விஷயத்தில் நம்ம பார்த்தோம், குருமண்டல ரூபிணியாக காட்சி தந்தவள். அவஸ்தியினுடைய விஷயத்தில் பார்த்தோம், பரபிரம்மத்தினுடைய பிரதிரூபமாக தரிசனம் கொடுத்தவள். ரேகே அவருடைய விஷயத்தில் பார்த்தோம், யோகமாயாக தரிசனம் கொடுத்தவள். புரந்தரேவருடைய பார்வையில் அன்பே வடிவானவளாக தரிசனம் கொடுத்து, அன்பே வடிவானவள். இப்படியாக இந்த 4 பக்தர்களுடைய வாழ்க்கையில் மட்டுமில்லை, காகா சாஹிப் தீட்சித்தினுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவள். பாலாராம் மான்கர்னு சொல்லக்கூடிய பக்தர் சந்நியாசியம் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அன்னை அவ்வளோ கிருபை பண்ணியிருக்காங்க. அன்னபூரணி தேவியாகவே, சாட்சாத்து அன்னபூரணி தேவியாகவே ஷிரடியில் பாலாராம் மான்கருக்கு தரிசனமே கொடுத்துருக்கா. அப்படின்னா இந்த ராதாகிருஷ்ணமாயினுடைய உண்மையான ரூபம்தான் என்ன அப்படின்றத நம்ம உணரணும். அடியன் உணர்ந்திருக்கேன், அம்மா சாட்சாத்து பரபிரம்மஸ்வரூபிணி. எந்த அம்பாலை நம்ம லலிதாம்பிகையாக கொண்டாடுறோமோ, எந்த அம்பாலை நம்ம பத்ரகாளியாக வணங்குறோமோ, எந்த அம்பாலை நம்ம மகமாயியா, கருமாரியா, சரஸ்வதியா, லக்ஷ்மியா, பார்வதியா வணங்குறோமோ, அதே அம்பாள் தான், அதே ராதை தான், அதே சாரதா தேவி தான், அதே கிருஷ்ணாபாய் மாதாஜி தான், அதே அரவிந்தர் கூட வாழ்ந்த அன்னை தான், அதே கோதாவரி மாதாஜி தான், அதே அன்னை தான் ஷிரடியில் ராதாகிருஷ்ணமாய் ரூபமாக வந்தாள் அப்படின்றது அடியன் உணர்ந்த விஷயம். இதை நீங்களும் உணருங்க அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அதை அடியன் உணர்ந்திருக்கேன், அதனால் அம்மாவை நான் கொண்டாடுறேன். நீங்கள் என்னைக்கு உணர்றீங்களோ நீங்கள் கொண்டாடலாம் அம்மாவை. இதெல்லாம் பரம சத்தியமான விஷயம். ஆகையினால பாபாவினுடைய எண்ணற்ற பக்தர்களுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்கா கிருபையை பொழிந்த பாபாவும் அன்னை ராதாகிருஷ்ணமாயும் அவ்வளவு மகத்துவம் பொறிந்தவர்கள். ஆகையினால இந்த பதிவு இதோட முடியுது. அடுத்த பதிவில் அன்னை ராதாகிருஷ்ணமாயி ஷிரடி சேத்திரத்தில் எப்படி மகா சமாதி எழுதுறாங்க, பாபாவுக்கு முன்னாடியே சமாதி கொள்கிறாங்க. பாபா 1918 அக்டோபர் மாதம் 15 சமாதி கொண்டார். பாபா சமாதி ஆக போகிறத முன்கூட்டியே அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் 1916
கார்த்திகை மாதத்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தன்னுடைய சமாதியை அம்மா ஏற்றுக்கொண்டார்கள். அந்த விஷயங்கள் எல்லாமே மனசை உருக்கக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் அடுத்த 9வது நாள் நவாக பாராயணத்தில் 9வது நாளான நாளை நம்ம அனுபவித்து என்னைக்கும் மறக்காமல் இருப்போம். பாபாவையும் பாபாவினுடைய எண்ணற்ற அடியார்களையும் இந்த ஜெகத் மாதாவையும்ங்கிறத சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.